ஆக்சுவலா செய்யக்கூடாது. அம்மா ரமணி பாலசாமி அம்மா, அது பாடல் இன்னொரு தடவை பாடிருங்கம்மா. ஏன் அது ரெக்கார்டிங் கட் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? அந்த ரெக்கார்டே கட் ஆயிடுது இல்ல, சரி டெலீட் சரி ஆயிடுது. ஓகே. ரமணி அம்மா மைக்கை அன்மியூட் பண்ணிக்கிடுங்கம்மா. ரமணி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பாடுங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவனே, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, அழகன் என்றால் முருகன் என்று தமிழ் மொழி கூறும், அழகன் எந்தன் முருகன் என்று மனமொழி கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அவன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருளன்றோ கந்தா, உன்னருளன்றோ முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. வணக்கம். மிக்க நன்றி அம்மா. நன்றி நண்பர்களே, வரவேற்புரை. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, ஐயா முனைவர் தங்கப்பாண்டியன் அவர்களே, வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா கேஜிஆர் அவர்களே, ஏரிக்கரை இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்களே, லட்சிய கவிஞர் லிங்கராஜா ஐயா அவர்களே, கவிஞர் கூமப்பா கபிலன் ஐயா அவர்களே, சாமி மல்லிகா அம்மா அவர்களே, ரங்கசாமி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, பானுமதி கிருஷ்ணகுமார் அம்மா அவர்களே, எல் சாந்தா அம்மா அவர்களே, பொதிகை மு செல்வராசன் கவி மாமணி அவர்களே, ஜெயலட்சுமி ரமணி அவர்களே, டாக்டர் சரஸ்வதி அம்மா அவர்களே, காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, பாவரசு முகவீர திருநாதன் அவர்களே, செந்தில்குமார் மாசிலாமணி அவர்களே, முனைவர் கமலா நேரு அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று வெள்ளி இலக்கிய மேடை வரவேற்கிறது. சென்ற வார நிகழ்ச்சியிலே நாகபாச படலத்தை பற்றி உரையாற்றினார்கள். இருந்தாலும் கூட அதை இன்னும் சற்று ஆழமாக விளக்கமாக உரையாற்றுவதற்காக அதற்காக நான் கேட்டுக்கொண்டேன். அதனால் இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சின்ன திருத்தம். அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் நாகபாச படலத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் நம்மிடையே உரையாற்றுவார். அம்மா அவர்கள் ஷியாம் எஃப்எம் 24 மணி நேர இணையதள வானொலியிலே விஜயாக நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை தந்திருக்கிறார். பல இலக்கிய அமைப்புகளிலே உரையாற்றுவது, பட்டிமன்றங்களிலே கலந்து கொள்வது போன்ற பல தமிழ் சார்ந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறார். முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற தனி வலையொலி தளத்திலே நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார். பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பல பத்திரிகைகளை கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். சாதனை சிகரம், மங்கையரின் மாணிக்கம் போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் அம்மா அவர்கள் இப்பொழுது நாகபாச படலத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் உரையாற்றுவார்கள் என்று அவர்களை அன்போடு உரையாற்றுவதற்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 124வது வெள்ளி இலக்கிய மேடையை நிகழ்ச்சியை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கும் கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், இறை வணக்கம் பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், நெறியாள்கை சொல்லித்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், எனது உரையை தொடர்ந்து பேச உள்ள
யாக படலம் மற்றும் இந்திரஜித்து வதை படலம் ஆகிய படலத்தை பேசவுள்ள இள சாந்தா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து ஆன்றோர் பெருமக்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். இந்த யுத்த காண்டம் 6வது காண்டமாக அமைந்திருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 4310 பாடல்கள் கொண்டது. இந்த 42 படலங்கள் உள்ளடக்கிய இந்த யுத்த காண்டத்தில் இந்த நாகாபாஷண படலம் என்பது எனக்கு மிகவும் ரொம்ப ஆழ்ந்து நிறைய தெரிந்து அந்த யுத்தத்தை பற்றியும் அதுக்கு முக்கியமாக இந்த கருட திதி என்று கருடனை பற்றி கருட துதி என்று ஒன்று சொல்கிறார்கள். அதுல நிறைய ஒரு 11 பாடல்கள். அதெல்லாம் கருட துதி இந்த பாம்பு கடி அது மாதிரி என்ன சொல்றது நாகதோஷம் போன்றவைக்கெல்லாம் மிகவும் உறுதுணையாக இருக்கும். அதனால் இதை பற்றி மிகவும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதனால இந்த பகுதியை கொஞ்சம் விரிவாக பேச தொடங்குகிறேன். ராவணன் மகர கண்ணனுக்கு அடுத்த தளபதி யார் என்று யோசிக்கிறான். அவன் யோசிச்சு சொல்லும் போது துடிப்பு மிக்க தனது அதிகாயனை போருக்கு அனுப்புகிறான். அவனும் வீரம் செழிக்க போர் செய்து இறுதியில் இறக்குறான். அப்புறம் அரக்கியரெல்லாம் அழறாங்க. ஏன் ஒப்பாரி வைக்கின்ற காட்சி பார்த்து ஏன் இவங்கெல்லாம் இப்படி அழறாங்கன்னு சொல்லிட்டு இந்திரஜித்து வெகுண்டு எழுதுறான். அப்போ பாக்குறான் என்ன நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் சொன்ன காலன் கும்ப நிகம்பரோடு அதிகாயனும் விண்ணை அடைந்தான் என்று ராமணன் சொல்கிறான். ராமன் யார் கொன்றது என்கிறான் மகன். அதிகாயனை லக்குவன் கொன்னான் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல கிரி சாய்த்தவன் தான் உரைத்தான் அப்படின்னு சொல்றான். அந்த கிரி வெள்ளியங்கிரி மலையே தனது தோளால் எடுத்தவன் என்று சொல்வார், கையால் எடுத்தவன் என்று சொல்வார்கள். அப்படியேப்பட்டவன் மகனை ஒருவன் கொண்டிருக்கிறான் என்பது அங்க ஒரு சூசகமாக சொல்லப்படுகிறது. அது அப்ப அவனுக்கு ஒரு வைராகியம் வருது. யார் கொண்டானா இலக்கு. அப்ப இலக்கு மேல ஒரு பழி, ஒரு ரிவெஞ்ச் என்ன சொல்லக்கூடிய ஒரு பழி மனதில் உருவாகிறது. அந்த அந்த கோபத்தையும் அவன் வளர்த்துக் கொள்கிறான். அவனை பழி வாங்கறதுக்கு இது காரணமா கொண்டு வச்சுக்கிறான். அப்புறம் மக்கள் துணை அற்றானை இற்றது உன் வாழ்க்கை மண்ணோ, ஐயோ உனக்கு யாருமே இல்லையே இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன சொல்லி என்ன பயன்? தம்பியின் கொன்றவனை அவன் உடலை இல்லாமல் செய்யாமல் இந்த நகரத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். வாழ்வும் வேண்டேன் உயிரும் வேண்டாம் அப்படின்னு அவங்க படைய சின்ன பின்னம் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். மாற்றார் உயிர் எம்பியை மாற்றிய மானுடன் தன் ஊற்று ஆர் குருதி புனல் பார்மகள் உண்டிலாலில் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாற்றா உயிர் எம்பியை என் தம்பியினோட உயிரை எடுத்துட்டான்ல. இங்க மாற்றான்றத நம்ம கவனிக்கணும். சிலப்பதிகாரத்திலயும் இளங்கோடிகள் சொல்வார் இல்லையா, மாறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். கோவலன் மாறி வருவேன்னு சொல்லிட்டு போறான். அப்போ அந்த மாறியதுன்றதுக்கு இறப்பது என்று கூட ஒரு பொருள் இந்த ரெண்டு இடத்துல வருது. இந்த இடத்துல வருது மாற்றா உயிர் எம்பியை மாற்றிய மானுடன் தன் ஊற்று ஆர் குருதி புனல் பார்மகள் உண்டிலில். அவன் குருதி புனல் 6 மாதிரி ஓடணும். அதை பார்மகள் நிலம் அந்த ரத்தம் தானே பூமியில படணும், அவ்வளவுதான் விஷயம். பார்மகள் குடிப்பதை அவளை சாப்பிட வைக்காகட்டி நான் மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்றான், நான் உன்னுடைய மகன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். மருந்தே நிகர் எம்பி தன் ஆறுயிர் வவ்வினானை விருந்தே என அந்தகற்கு ஈகிலன் ஒரு சபதமா சொல்றான். மருந்தே நிகர் எம்பி தன்னை என்னோட, அதாவது மருந்து என்றால் இந்த இடத்துல அமிர்தம், அமிர்தத்துக்கு நிகரான எம்பியை என்னுடைய தம்பியை 6 உயிர் வபினான் என்னுடைய தம்பினோட 6 உயிரை கவி கொண்டவன். வபினான் என்றால் கவி கொண்டுதல், பறித்தவனை விருந்தே என அந்தகற்கு ஈகிலேன் யமனுக்கு அவனை நான் விருந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படி இல்லைன்னா நான் ராவணி அல்லேன், நான் இந்த ராவணனுடைய மகன் இல்லை, நான் இங்க சேர்ந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்புறம் இந்திரஜித்து ஏறி படைக்கு போறது எல்லாம் பண்றான். அந்த இடத்தில் அந்த கம்பி கூற்றாக எப்படி வருதுன்னா, அண்ணானோடு போயின தானை அளந்து கூற என்னால் அரிதேனும் இயம்பு வான்மீகன் என்னும் நல் நான்மறையான் அது 40 வெள்ளம் என என்ன சொன்னான் பிறர் யார் அது உணர்ந்து தொகுக்க வல்லார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பிரம்மன் சொன்னதை கேட்ட மாதிரி கம்பன் கூற்று சொல்றாரு. இந்த இடத்துல கம்பன் கூற்று அது எப்படி சொல்றாருன்னா, கம்பன் சொன்னதை ஏதோ காதுல கேட்ட மாதிரி சொல்றாரு. அண்ணானோடு போயிடத்தானே, அப்போ அவன் கூட போன படைய அளந்து கூற என்னால் அரிதேன், என்னால முடியாது, எனக்கு ரொம்ப சிரமம். அதனால சொல்ல போனா இயம்பு வான்மீகன் என்னும் வான்மீகன் என்று சொல்லப்படுகிற நல் நான் மறையான் பிரம்மன் சொன்னா அது 40 வெள்ளம். அது வெள்ளம் நமக்கு தெரியும், நிறைய ஒரு படையின் அளவுதான் வெள்ளம் நீங்க நிறைய சொல்லி வருகிறது தெரியும். அது 40 வெள்ளத்தை சேர்ந்தது என்ன சொன்னான். பிறர் யார் அது உணர்ந்து தொகுக்கலாம், அவனுக்கு தான் சொல்ல முடியும்னா வேற யார், அவனுக்காக வேற யார் இதெல்லாம் தொகுத்து எண்ணி சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றாரு.
பிரம்மன் சொன்னது கேட்ட மாதிரி கம்பன் சொல்றாரு. அது ஒரு அழகு. 1000 கோடி தேர் வந்து 1000 கோடி போனதாம். போர் ஆணை அவற்றுக்கு 2 மடிப்பு. அதுக்கு 2 மடங்கு வந்து யானைப்படை போனது. குதிரைப்படை கடல் போல் போனது. தானை வீரர் ஆழிமுகம். தானை வீரர்னா படை வீரர்கள், காலாட்படையினர் சொல்றாங்க இல்லையா, பாதாதி வீரர்கள். அவங்க தானை வீரர்கள் ஆழிமுகம், கடல் அளவுக்கு கடல் போட போனாங்க அப்படின்னு சொல்றாரு. லக்வன் பார்க்கிறான், ராவணன் தவிர எல்லாம் போருக்கு வந்தாச்சு, இவன் யாருன்னு விபீடன் கிட்ட கேட்கிறான். இந்த இந்திரஜித்தை பார்த்துட்டு கேட்கிறாரா, எல்லாம் வந்து இறந்துட்டாங்க, ராவணன் வரல, அவனு தெரிய வரல, அப்ப இவன் யார் நடுவுல அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், இந்திரனிடம் போர் செய்தவன். அது பேரு அவன் நிறைய சித்து வேலைகள்லாம் தெரியும், அதனாலதான் நம்ம சொல்லும் போது கூட சொல்லுவோம் இந்திரஜித். அவன் பேர் சரி, ஆனா இந்திரஜித்து ரொம்ப சித்து வேலைகள்லாம் கத்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்திரஜித்து அப்படின்னு சொல்றான். இன்று வலிது போர், இன்றைக்கு அதாவது என்ன சொல்ற, இன்று வலிது போர்னா இன்னைக்கு இவன் வந்திருக்கானா இன்னைக்கு கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இன்று வலிது போர் அந்த ஒரு வார்த்தையில நமக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் டஃபா இருக்கும்னா அப்ப அவன் எப்பேற்பட்ட திறமைசாலின்னு விபீடன் சொல்றான். அவனை பத்தி தெரியும்ல, சித்தப்பாக்கு தன் அண்ணன் மகனை பத்தி தெரியும், உளவறிந்து சொல்கிறான். மாருதி, சாம்பவன், வானேந்திரன், தாரை, சேய், அங்கதன், நீலன் எல்லாரையும் சொல்றான். எல்லாரையும் சேர்த்துன்னு போ, நீ மட்டும் தனியா போகாத, ஏன்னா அவன் அப்பேற்பட்ட பலத்தை உடையவன். அதனால நீ அவனுக்கு போரிடணும்னா நீ அவனை லேசா இட போட்டுறத இவங்க எல்லாம் கூட சேர்த்துப்போ அப்படின்னு கெஞ்சுறான், இறைஞ்சுக்கிறான். நன்று என்று மொழிதலும் எல்லாம் அப்படி சரி அப்படியே பண்ணலாம், நல்லது அப்படின்னு சொன்னோன்னா எல்லாம் வந்துடுறான். இலங்கை கோமகன் சென்றனன் இளவல் மேல் என்னும் சிந்தையான். அப்போ இலங்கை கோமகன் போனான் அப்படின்னோடனே அந்த அவனுக்கு அதே அவன் மேலே குறியா இருக்கு, இவன் தானே நமக்கு எதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. 2 படையும் கோவத்துடன் மோதிரத கம்பர் எப்படி சொல்றாருன்னா ரொம்ப அழகா சொல்றாரு. அவர் மனத்தினால் சினம் திருகின எதிரெதிர் செல்லும் சேனையே. இந்த முடுக்கி விடப்பட்ட கோவத்தினால அந்த எதிரெதிர் செய்யும் போற சேனைகள் வந்து நம்ம கர்ணன் படம், அந்த அபிமன்யு வீர அபிமன்யு படம் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த 2 எதிர் ஊடுருவி போறது ரொம்ப அழகா மேல் வியூல இருந்து காட்டுவாங்க, அதாவது கழுகு பாறையில இருந்து காட்டுவாங்க. அப்படி அந்த மாதிரி அந்த ஒரு இந்த வரியில அந்த காட்சி தெரியுது. மனத்தினால் சினம் திருகின எதிரெதிர் செல்லும் சேனையே அப்படின்னு சொல்றாங்க. அந்த சேனை என்ன பேசிக்குதுன்னா, ஏற்றுமின், பற்றுமின், எரிமின், ஏய்மின் என்று உற்ற உரைக்கும் ஓதையும் முற்றுரு கடையுகத்து இடியின் மும்மடி பெற்றன பிறந்தன சிலையின் பேரொளி. எற்றுமின், பற்றுமின், எரி, பிடிச்சுக்கோ அந்த வரத்தை கடைத்த பிடி, இப்ப எரிமின், திருப்பி இந்த வில்ல எரி, எய்மின் அதை வந்து சண்டை போடு என்று உற்றன உரைக்கும். அது யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த கட்டளை ஓதையும் அந்த சத்தமும் முற்றொரு கடையுகத்து இடியின் மும்மடி பெற்றன. முற்றொரு கடையுகத்துன்னா அந்த பிரளயம் அழியும் போது கடல் பொங்கி வழிந்து அந்த பூமியை கொண்டு தின்றும், அதுதான் அந்த பிரளயம் அழிவது. அப்போதான் அந்த இன்னொரு யுகம் பிறக்குது என்று சொல்றார்கள். அதுதான் கடை யுகத்தினோட கடைசியில் இது நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முற்றொரு கடை யுகத்தின் கடைசியில் இடியும், எவ்வளவு மழை பெஞ்சு அந்த கடல் பொங்கி கொள்ளு உள்ள வரும் இல்லையா, அததான் இடியின் மும்மடி பெற்றன. 3 மடங்கு அந்த இடியை விட அந்த அளவுக்கு சத்தமா இருந்ததுதான் சிலையின் பேரொளி. அந்த வில்லினோட வலி, வில் அப்படி வின்னு தெரிச்சு போகுது அதுல இருந்து அம்புகள். அப்ப அந்த சைன் அந்த சினிமால காட்டுவாங்க இல்லையா, விஷ் போகும். அததான் வந்து அழகா கம்பர் வந்து படம் பிடித்து காட்டுறார். ரொம்ப அழகா இருக்கு அந்த இடம் கேட்கறதுக்கே. அப்புறம் அரக்கர்கள் ஆக்கைகள்லாம் எப்படி இருக்கு, கழுத்து உள்ள தலையில களத்தின் ஆழ்வர். அவங்களோட உடம்பு எப்படி இருக்கு, அரக்கர்களோட உடம்புனா கழுத்து இல்லாம இருக்கு, தலை இல்லாம இருக்கு, கை வெட்டுண்டு அதாவது ஆடுது, எழுந்து அந்த தலையில்லா உடம்பு எழுந்து ஆடி கீழே விழுது. அப்படி குரங்கு என பெயர் கொடு திரியும் கூற்றமே. இதெல்லாம் யார் வதச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குரங்கு என பெயர் பெற்ற கொடு திரியும் கூற்றமே. குரங்குன்னு பேர் அவங்களுக்கெல்லாம், அவங்களாம் குரங்கு கிடையாதான், கொடுஞான கூற்றம் யமன், அதனோட மறுவடிவம் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக கம்பர் சொல்கிறார். சரி, ராமர் லக்ஷ்மண் சேனை தான் எப்படி சண்டை போட்டதுன்னா நினைச்சா, அப்ப அரக்கர் படை எப்படி போட்டது, அது இவங்கள சிறப்பு அவங்க சிறப்பு, இவங்க எப்படி போட்டாங்க, அவங்க மாத்தி வருது. அதே மாதிரி அந்த இலக்குவன் சண்டை போடுறது, இந்திரஜித்து சண்டை போடுறது, அதே மாத்தி நிறைய சொல்றாரு. அப்புறம் தண்டு வாள் இதெல்லாம் கொண்டு தாக்க குரங்கு இன பிணக்குவி குப்பையின் குருதி ஆறு கடல் மாதிரி இருந்ததாம். அந்த தண்டு வாளி என்றால் நமக்கு தெரியும், அம்பு, இதெல்லாம் வச்சு சண்டை போட்டு ஒண்ணு தாக்க குரங்கு இன அதனோட குவியல், அவங்க அந்த குரங்கு இனத்துல
அழிந்து பிணமாக குவிந்தது வந்து ஒரு குப்பை. குப்பை என்றால் குவியறது தான் குப்பை. அப்போ குப்பையோட பார்க்கறதுக்கு அந்த ஆறு, அங்க அதுல இருந்து ஓடுகிற குருதி ஆறு வந்து கடல் மாதிரி இருந்தது என்று சொல்கிறார். உருவே தெரியவில்லை. அரக்கர் தானே அனுமனார். அனுமனால அந்த அரக்கர்களோட உருவமே தெரியல, அந்த சேனை படையினோட அடையாளமே உருவமே தெரியல, அப்படி சிதைஞ்சு போய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றார். அங்கதன் அழித்த அழிப்பில் கூட்டுற மாதிரி அவன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா சொல்றார். அங்கதன் எப்படி சண்டை போட்டான், அனுமன் எப்படி சண்டை போட்டான், நீலன் எப்படி சண்டை போட்டான், சாம்பவான் எப்படி சண்டை போட்டான், பனசன் எப்படி சண்டை போட்டான், இது எல்லாமே தனித்தனியா அவர் ஒவ்வொருத்தரையா விளக்க சொல்லிட்டே வர்றார். இந்திரச்சித்து முழுத்தம் ஒன்றில் ஒரு வெள்ள வானரம் முடிந்து மாழ்வன தடிந்து போய் கழுத்த கைய நிமிர கால வாழ பால கண்டமானபடி கண்டு நேர் எழு தொடர்ந்த படர் தோள்களால் எரிய எற்ற அற்றன எழுந்து விழுந்த பைந்தலைய வேணுமால் வரைகள் வீசி வீசி உடன் வீழுமால். முழுத்தம் ஒன்றில் ஒரு வெள்ள வானரம், ஒரு ஒரு வெள்ளம் அளவுக்கான வானரங்கள் முடிந்து மாழ்வன. அவ்வளவுதான். அவங்க இந்திரச்சித்து எப்படி சண்டை போட்டான்றதை இப்ப சொல்றாரு. அவங்க அப்படி விழுந்துட்டு அந்த வானரங்கள்லாம் மாழ்வன தடித்து கழுத்து கை நிமிர் கால் வால் எல்லாமே பல கண்டந்துண்டமா எல்லாம் விழுந்து நேரேழு தொடர்ந்த படத்தோள்களால், இந்த மாதிரி சண்டை போட்டு போட்டு எரி அந்த தோள்களால் எரிந்த அந்த பாறை கல் வில் அதெல்லாம் வச்சா இருந்ததுன்னா எற்ற அற்றன எழுந்து மேல் விழுந்த பைந்தலைய வேணுமால் வரைகள் வீசி வீசி, அதெல்லாம் உடம்பெல்லாம் பட்டு பட்டு வீசி வீசி அது வந்து ஒரு மலை போல கிடந்ததா உடன் வீழுமால், அது மாதிரி மலை மாதிரி விழுந்து கிடந்ததுன்னு சொல்றாரு. இப்போ மொய் எடுத்த கனை மாறியால் இடை முடிந்தது ஒன்றும் முறை கண்டிலார் எய்விடத்து எரியும் நானின் ஓசை அல்லது யாதும் ஒன்று செவி உற்றிலர் மெய் எடுத்த கவி வெள்ளம் யாவையும் விழுந்து போன எனும் விம்மலால் கையெடுத்தன குரங்கின் ஓடும் முறை கண்டு தேவர்கள் கலங்கினர். அந்த இந்திரன் சண்டை போட்டப்போ அந்த வானர்கள் படை எப்படி வந்து தோற்கும் நிலைக்கு போனது என்று சொல்றார். மொய் எடுத்த கனை மாறியால் அந்த மழை போல வந்து விழுந்த அந்த அம்புகள்னால இடை முடிந்தது ஒன்றும் முறை கண்டில்லை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இது ஒன்றும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு எய்விடத்து எரியும் நானின் ஓசை, அதை எந்த இடத்துக்கு எரியிறாங்களோ அந்த நானின் ஓசை அல்லாது யாதும் ஒன்று செவி புற்றிலர், வேற எந்த சத்தமா கேட்கல. அந்த சருன்னு அந்த சினிமால காட்ட மாதிரி விஷ் விஷ்ணு அந்த அம்பினோட சத்தம் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. மெய்யெடுத்த கவி வெள்ளம் யாவையும் விழுந்து போன என்னும் விம்மலால், அந்த அவங்க அந்த கவி அந்த குரங்குகள் எல்லாமே அவ்வளவுதான், நம்ம அவ்வளவுதான் ஒன்றும் தேர மாட்டோம்னு சொல்லிட்டு விம்மலால் கையெடுத்துன குரங்கின் ஓடுமை, ஐயோ கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடுது அந்த குரங்குகள் எல்லாம், தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடுறத பார்த்து தேவர்கள் கலங்கினர். என்னடா இவங்கதான் வந்து ராமர் லட்சுமணுக்கு உதவி ஜெயிக்க வைப்பாங்கன்னு பார்த்தா இவங்க தோத்து ஓடுறாங்களே, இப்ப நமக்கு எப்படி ராமர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு தேவர்களே கலங்கினார்களாம். அந்த அளவுக்கு அது வந்தது. இந்திரச்சித்திட அனுமன் கேட்கிறான், என்னுடன் போருக்கு வருகிறாயா இல்ல லக்குனுடன் வருகிறாயான்னு கேட்கிறான். எங்கு நின்றனன் இலக்குவ பெயர் அவ் ஏழை எம்பி அதிகாயனாம் சிங்கம் வந்தவனை வென்று தன்னுயிர் எனக்கு வைத்தது ஓர் சிறப்பினன் அங்கு அவன் தன்னை மலைந்து கொன்று முனிவு ஆற வந்தனன் அது அன்றியும் உங்கள் தன்மையின் அடங்குமோ உலகு ஒடுக்கும் வெங்கண் தொடுக்கினே. அவன் சொல்றான், எங்கு நின்றன இலக்கிய பெயர், இந்த இலக்குவ பெயர் வந்து அவ் ஏழை எம்பி அதிகாயனாம் சிங்கம், என்னோட தம்பி சிங்கம் இருந்தான்ல அவன் வந்து எனக்கு நல்ல இந்த இலக்குவனை கொண்டான்ற பேர் எனக்கு வரணுன்றதுக்காக தான் அவன் வந்து போயிட்டான். இப்போ நீ என்கிட்ட மாட்டின, உன்னை கொல்றதுன்ற பேர் எனக்கு தான் வரப்போகுது, தன் உயிர் எனக்கு வைத்தது ஒரு சிறப்பினன், அவன் என்கிட்ட உயிர் எனக்கு சிறப்பு வரணுன்றதுக்காகவே அவன் உயிர் வச்சுட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த இந்திரஜித்து சொல்றான், அங்கு அவன் தன்னை மலைந்து கொன்று முனிவு ஆற வந்தனன், அவனை ஒரு வழி பண்றதுக்கு அவனுக்கு முடிவு கட்ட வந்திருக்கிறேன், அது அன்றியும் உங்கள் தலைமையின் அடங்குமோ உங்கள் தன்மையின் அடங்குமோ உலகொடுக்கும் வெங்கனை தொடுக்குவோ, நான் இந்த மாதிரி உன்னை ஜெயித்து எப்படியோ உங்களை அவனை அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி கொன்ன ஒரு பகையினால அந்த துவேஷத்தினால துடிப்போட இருக்கிறான். இப்ப இந்திரச்சித்து அனுமன் கேட்கிறான், யாரும் என் படைஞர் எய்தல் இன்றி அயல் ஏக யானும் இகழ் வில்லும் ஓர் தேறி நின்று உமை அடங்கலும் திரள் சிரம் துணிப்பெண் இது தின்னமால் வாரும் உங்களுடன் வானுள்ளோர்களையும் மண்ணுள்ளோர்களையும் வர சொல்லும் போரும் இன்று ஒரு பகற்கனே பொருது வெல்வேன் வென்று அல்லது போகலேன் இவன் வீரன் அப்படின்னு அவன் சொல்றான். அனுமன் கிட்ட சொல்றான்,
யாரும் என் படைஞர் எய்தல் இன்றி அயல் ஏக யானும் இகல் வில்லும் ஓர் தேரில் நின்று உமை அடங்கலும் திரள் சிரம் துணிப்பேன். இங்க யாரும் இல்லாத அளவுக்கு என் தேர்ல நின்று உங்களுடைய எல்லாரோட தலையும் நானு கொய்து எரிந்து விடுவேன். இது திண்ணமால், இது நிச்சயம். வாங்க, உங்களுடன் வானுள்ளவர்களையும் மண்ணுள்ளவர்களையும் வர சொல்லு, யார வேணா வர சொல்லட, கூப்பிடுற சண்டைக்கு அப்படின்னு சொல்றான். போரும் இன்று ஒரு பகற்கனை, ஒரு பகல் பொழுதுல நான் உங்களெல்லாம் பொறுத்து வெல்வேன், உங்களெல்லாம் நான் போர்ல வென்னிடுவேன். வென்று அல்லது போகலேன், ஜெயிக்காம போக மாட்டேன்டா, வாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சவால் விடுறான், அரைக்கோவல் விடுகிறார். அப்புறம் இவங்க எல்லாம் வந்து இந்திரஜித்தும் அனுமனும் கூடவே நீலன், அங்கதன், அந்த அங்கதனை சொல்லும் போது வாலிக்காதலன் சொல்றான். வாலினோட மகன்றதுக்காக மிக அழகான ஒரு வார்த்தை வாலிக்காதலன் அப்படின்ற ஒரு மகனை பேரை சொல்றாங்க. லக்கன் வருவதை பார்த்து சாரண்டிடம் இந்திரஜித்து கேட்கிறான், இது யார் இது அப்படின்னு சொல்லி இந்திரஜித்து கேட்கிறான் லக்மன் வரதை பார்த்து. இவனுக்கெல்லாம் பரதன் முன்னோன் தன் பெருந்தம்பி, இவன் தானா பரதன் முன்னோன்? பரதன் முன்னோன்னா இந்த இடத்துல ராம், தன் பெருந்தம்பி, அவனோட பெருந்தம்பி, அவனுக்கு பக்கபலமா தம்பியுடன் படைக்கஞ்சன் மாதிரி பக்கபலமா இருக்கான்னு சொன்னாங்களா, அது இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். கேட்கணும். ஆம் என சாரன் சொன்னான். ஆமா அப்படின்னு சொல்லி சாரன் சொல்றான். இந்திரஜித்து அம்பு எய்து 1000 கோடி தலைகள் வந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் இலக்கோனும் அதே மாதிரிதான் 1000 கோடி தலைகளை வாங்குற அளவுக்கு அம்புகள் எய்கிறான். இவன் இந்த பக்கம் எதிரான், இந்த பக்கம் இவனும் 1000 கோடி தலைகளா, இவனும் சரங்களை தொடுத்து அந்த தலைகளை கொய்து கொண்டே போகிறது என்று வர்ணிக்கிறார். அதே மாதிரி அஞ்சலி 5 கோடி தொடுத்துனும் போதும் அதே மாதிரிதான் 5 கோடி அம்புகள் சரங்களை தொடுத்து இவன் விடுறான், எதிர்பக்கம் வந்து இவனும் விடுறான். அப்போ 2 ஒரே மாதிரி விடுறாங்கன்றதுக்கு அந்த வரிகள், அந்த பாடல் அப்படி போகுது. அப்புறம் கோபத்தினால பரபரப்பு வந்ததே தவிர இந்திரஜித் வந்து தளரவே இல்லை. அவன் நல்ல போர்ல பயங்கரமா துணிவோட சண்டை போடுறான். ஏன்னா அவனுக்கு வெறி, தன்னோட சகோதரனை கொண்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. போரில் சூரியன் மறையுது. அப்ப மறையும் போது கம்பர் ஒண்ணு சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து அயோத்தியாகட்டும், மிதிலையாகட்டும், அந்த இலங்கையாகட்டும் வர்ணிக்கும் போது அவ்வளவு வன்மையும் இல்லை, ஒரு திண்மையும் இல்லை, அப்புறம் ஏழையும் இல்லை, பணக்காரம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவ்வளவு வளமை பத்தியே பேசினவரு இந்த இடத்துல கம்பரை அவருக்குள்ள இருக்கிற அந்த கம்பர் என்ற மனிதன் வெளியே தெரிகிறார். ஏழையர் உள்ளம் என இருண்டன, இந்த போர் முடிந்த அந்த மாலை பொழுதுல ஏழையர் உள்ளம் என இருண்டன திசைகள் எல்லாம் எழுதுறாரு. அந்த ஏழைகள்ன்ற சொல்லி எங்கேயுமே காணும். இங்கதான் வந்து அவர் வந்து அந்த கம்பர் வெளிப்படுகிற இடமாக நான் பார்க்கிறேன். அப்புறம் லக்வன் வந்து இந்திரஜித்தை கொல்ல முயல்றான். அப்ப வந்து இவர்களை வெல்ல முடியாதுன்னு நினைச்சிட்டு அவன் என்ன செய்யறான், முன்பு செய்த தவத்தினால அவனுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம சண்டை போட்டோம்னா நம்மளும் கூட சேர்ந்து அழிஞ்சிடுவோம். அதனால முன்பு செய்த தவத்தினால மாய உருவெடுத்து சின்ன உருவமா எடுத்து அவன் வந்து வானத்துல பறந்து போய் அப்புறம் வந்து நாக பாசத்தினால இவங்களெல்லாம் கட்டணும்னு லக்ஷ்மணன் அனுமன் எல்லாரையும் கட்டி விட்டுறான். மாயம் என்றும் லக்ஷ்மணன் உணரவில்லை. நெருங்கி ஒடுங்கினான் செய்வது ஓரன். அவனுக்கு லக்ஷ்மணன் திடீர்னு ஒண்ணுமே தெரியல. அவனுக்கு காணும், அவன் வந்து தோத்து போயிட்டான்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இவங்க தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒடுங்குறாங்க, அவங்களால துவழ்றாங்க, புரள்றாங்க, என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஒடுங்கினான் செய்வது ஓரான், என்ன செய்யறதுன்னு அவனுக்கே தெரியல. ஓரான்னா அந்த நினைப்பு வரவில்லை, அந்த சிந்தனை வரவில்லை. அரவங்கள் வந்து சுற்றின, அந்த எழுதின அந்த நாகப்பா பந்தனம் எல்லாம் வந்து அவனை புற்றி கட்டியது. வைரத்தூணின் மலையினின் பெரிய தோள்கள் இற்ற என இறுகின. அவ்வளவுதான், அவனோட தோல் வந்து அங்க வந்து இற்றது கேட்டாருன்னு வந்தது இல்லையா அந்த இந்திரதனுசு இல்ல, அதே மாதிரி இங்கேயும் இற்றன வருது. இற்றன என்ன இருக்கின, உடைஞ்சிருச்சு, உடையிற அளவுக்கு நல்லா போட்டு அவங்க தோள்களை எல்லாம் வைரம் வாய்ந்த தோள்களை, இந்த தூணின்னு சொல்றாரு. வைரத்தூணின் மலையினின் பெரிய தோள்கள், வைரம் பாய்ந்த ஒரு தூணையும் மலையை விட பெரிய தோள்களையும் இற்றன. அப்ப அந்த அளவுக்கு அந்த நாகபாசனம் எப்படி இருந்தது என்று அதனோட பலத்தை சொல்வதற்கு இந்த வார்த்தை எழுதுவது. இப்ப ராவணன் பயத்தை வால் பிணித்தன்னு சுற்றி பிணித்தது. அதே மாதிரி ராவணனோட பயத்தை வால்ல கட்டி இழுத்தான்னு படிச்சோம் இல்லையா, அதையும் அதே மாதிரி இங்க சுத்துச்சு அப்படின்னு சொல்லி கம்பர் அதை ஞாபகப்படுத்தி பிளாஷ்பேக் நிறைய போவான்னு சொல்லியிருக்க இல்லையா, அந்த மாதிரி போறாரு. விபீடன்னு புலம்புறான், ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு விபீடன் இப்ப புலம்புறாரு. ராமனுக்கு தெரியாது, ராமனுக்கு சொல்லி அப்புறம் சொல்றாரு. அப்ப ராமன் வர்ற, சரி புலம்பாத இரு, ஆறுதல் பண்ணு அப்படின்னு பண்றாரு. இப்போ அந்த விபீடனோட நிலைமை வந்து மத்துரு தயிரின் உள்ளம் மருகினான்றார். ஏற்கனவே ஒரு தடவை ராமர் பார்த்தோம், மத்து கடைஞ்ச மாதிரி உயிர் உள்ள போய் வெளியே வருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு. ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, போர்க்குள்ள போய் பாக்குறாரு ராமர்.
போய் பார்த்தா இவருக்கு ஆறுதல் சொன்னாரு, நீ தப்பு செஞ்சேன்னு நினைச்சுக்க போற, தோண்டிட போறேன்னு சொல்லி விபீடனுக்கு ஆறுதல் சொன்னாரே தவிர, அங்க போய் பார்த்தா அவருக்கு தம்பி நிலைமை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கவலையும் இந்த துயரம் வந்துட்டு புலம்புறார். விபீடனை நொந்துக்கிறார், என்ன இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இறக்கவில்லைன்னு விபீடன் சொல்றாரு. அப்புறம் அப்ப வந்து நாகபாச வரலாறுலாம் சொன்னாங்க. அப்ப ஈசன் அருளினால இந்த அந்த நாகபாசம் கட்ட வித்தைய அவன் இந்திரஜித்து கத்து தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இப்போ உயிர் போகாது அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ வந்து கருடன் அந்த வானத்துல வரும்போது அந்த கருடன் துதி பாடல்கள் 11 பாடல்கள், அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா 11 பாடல்களும் வந்து இந்த உலக தத்துவத்தை, உலக மாயை, உலக தத்துவம் எல்லாமே நிறைய சொல்லுது. அது ஒரு பிலாசபி மாதிரி போகுது. அந்த 11 பாடல்களையும் முக்கியமாக நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த நம்பிக்கை இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். அதை ராகு தோஷம், கேது தோஷம் அப்படி இருக்கிறவங்க இந்த பாடல்களை படிக்கலாம். ராகு தோஷத்தினால் குழந்தை இல்லாதவங்க, ராகதோஷத்தினால் கல்யாணம் ஆகாதவர்கள், அவங்க எல்லாம் இந்த பாடல் படிக்கணும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல நினைச்சது. அது ஒண்ணு. அந்த 11 பாடல்கள் வருது. அது எல்லாம் அந்த கடைசி அந்த முடிவுல பாத்தீங்கன்னா 6 அதிரேக மாயை அறிவார். இந்த அதிரேக மாயை யார் அறிவார், யார் அறிவார், யார் அறிவார், அந்த 11 பாடல்களும் முடிகிறது. அப்புறம் இலக்குவன் வந்து அந்த கருடன் துதி சொன்ன பிறகு அந்த கருடனோட காற்று பட்டவனே அந்த விஷம் எல்லாம் முறிந்து இலக்குவன் பிழைத்து எழுகிறான். தர்மத்தின் ஒன்றும் ஒழுகாத செய்கை தாழ்வி புணர்ந்த தகையால் வரும் ஒத்த வெங்கண் வீணை தீய வஞ்சர் உடல் உயிர்ந்தது இல்லை. உலகின் கருமத்தின் நின்றதி கவிசேனை வெள்ளம். மலர்மேல் அவ்வள்ளல் கடைநாள் நிர்மித்த என்ன உயிரோடு எழுந்த நிலை நின்ற தெய்வ நெறியால். எல்லாரும் அப்படியே எல்லாரும் உயிரோட உயிர் பிச்சு எல்லாரும் எழுந்துட்டாங்க. எழுந்தவங்க எப்படி எழுந்தாங்கன்னா, மலர்மேல் அவ்வள்ளல் கடைநாள் நிர்மித்த என்ன. மலர் மேல்னா இப்பவும் திருப்பி அதே ஊழிக்கு தான் போகணும். நம்ம பிரளய காலத்தில் வந்து பசித்தான் போல், இதுல கூட வரும், கம்பராமாயணத்துல நிறைய வரும். பசித்தான் போல் அந்த பாறையெல்லாம் விழுங்கி அந்த ஆளிலை மேல் படுத்து கிடந்த அப்படின்னு வரும், பண்டை நாள் அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்பவும் கடை நாள், உலகத்தின் அந்த யுகத்தின் கடைசி முடிவு நாளில் அவன் வந்து மலர் மேல், ஆளிலை மேல் மலர் மேல் படுத்து கிடந்த மாதிரி அந்த வள்ளல் கடைநாள் நிமித்த என்ன உயிரோடு எழுந்த நிலை நின்ற தெய்வ நெறியால் அந்த அந்த நிலை மாதிரி எழுந்து உயிர் அந்த சக்தினால அவங்க எல்லாம் எழுந்து உயிரோட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெய்வ நெறியால் என்று சொல்கிறார். அப்புறம் கண்டிலை முன்பு சொல்ல கேட்டிலை கடன் ஒன்று எம்பால் கொண்டிலை கொடுப்பதல்லால் குறையில்லை இது நின் கொள்கை உண்டு இலை என நின்ற உயிர் தந்த உதவியோனே பண்டு இலை நண்பு நாங்கள் செய்வது என் பகர்தி. அவர் சொல்றார், அந்த கருடன் கிட்ட சொல்றார் ராமர், கண்டிலை முன்பு இதுக்கு முன்ன நம்ம பார்த்ததும் இல்லை, சொல்ல கேட்டிலை கேள்விப்பட்டதும் இல்லை, கடன் ஒன்று எம்பால் கொண்டிலை, ஏதாவது எனக்கு நீ நான் உனக்கு செஞ்சு நீ எனக்கு திருப்பி செய்ய வேண்டிய கடனும் இல்லை, அப்படி நான் உனக்கு உதவி செய்து நீ எனக்கு திருப்பி உதவி செய்யறதுக்காக இங்க வரல, கொடுப்பது அல்லால் குறையில்லை, நீ எனக்கு செஞ்சதே தவிர ஒரு குறையும் நன்மைதான் செஞ்சிருக்கிற, இது நின் கொள்கை, நீ நல்லது செய்யறதுன்றது வந்து உன் கொள்கை போல இருக்கிறது, உண்டு இலை என்ன நின்ற உயிர் தந்த உதவியோனே, இருக்குதோ இல்லையோ அப்படின்னு விழுந்து கடந்த உயிர்களை நீதான் உயிர் தந்து புதுப்பிச்சு கொடுத்த, உயிர் பிச்சு கொடுத்த, பண்டு இலை நண்பு நாங்கள் செய்வது என் பகர்த்தி, இது வந்து உன்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு பண்பு, இது நாங்க என்ன செய்யணும்னு சொல்லு, உனக்கு நாங்க என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து எல்லோரும் வந்து அதெல்லாம் முன்னில்லைன்னு சொல்லிட்டு கருடன் கிளம்புறாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் உயிர் தெழுந்ததுக்காக ஆண்மன் நீலன் அங்கதன் எல்லா வீரர்களும் உயிர் தெழுந்ததுக்காக ஒரே ஆர்ப்பாட்டமா உற்சாகமா அவங்க கத்தும் போது அவங்க வந்து இந்த சத்தம் ராவணனுக்கு கேட்கிறது, என்ன இப்படி ஆர்ப்பரிக்கிறாங்களே, நீ வந்து இந்திரச்சித்து தானே போனா இன்னைக்கு, அப்படி இருந்து அவங்க இவ்வளவு ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா அப்ப என்ன இந்திரச்சித்து சரியா சண்டை போடலையா, அவங்க ஜெயிச்சுட்டாங்களா, எதனால அவங்க கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் இந்திரச்சித்தனோட வீட்டுக்கு வரான். வந்து அந்த அந்த அவனோட அரண்மனை அந்த கோயிலுக்கு வந்து ராவணன் வந்து இந்திரச்சித்திடம் கோக்குறான். கணத்தின் ஆர்த்த போர் ஒளி ஒன்றும் ஐய அருந்திலை போலும் அப்படின்றான். என்னப்பா அப்படி சத்தம் கேக்குது, உனக்கு ஒண்ணும் தெரியல போல இருக்கு, எதுவுமே கண்டுக்கல போல இருக்கு, கவனமே இல்ல போட்டு உனக்கு அது மேல அப்படின்றான். அப்ப மகன் சொல்றான், ஐயா வெண்பாசம் தன்னால் ஆர்ப்புண்டார் அசனி என பெய்யும் வெஞ்சரத்தால் மேனி பிளப்புண்டார் உணர்வு போந்தார் உயினர் என்று உரைத்தது உண்மையோ. ஐயா வெறும் பாசம் தன்னால், அந்த நாகபாசம் தன்னால் ஆர்ப்புண்டார், அந்த வெறும் வெண்பாசம் தன்னால் ஆர்ப்புண்டார் அசனி என்ன பெய்யும் வெஞ்சரத்தால் மேனி பிளப்புண்டார். நான் வந்து அந்த பாசத்துல கட்டிட்டேன், அந்த அம்ப வச்சு அவன் மேனியே பிளந்து தொலைச்சிடுச்சு அந்த அந்த பாசம் நாகபாசம். உணவு போந்தார், அவங்களுக்கு சொர்ணமே இல்லை,
உயினா என்று உரைத்தது உண்மையா, அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க, நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த சமயம் பார்த்து அந்த ஒற்றன் வந்து, வாசத்தார் மலை மார்ப வானுரை கழுழன் வந்தான் கருடன், அன்னவன் வரவு காணா அயில் எயிற்று அரவம் எல்லாம் சின்ன பின்னங்கள் ஆன. அப்ப வந்து கருடன் வந்தான், அதனால அதை பார்த்துட்டு அந்த அரவங்கள் எல்லாம் சின்ன பின்னான்னு ஆயிடுத்து. அதனாலதான் அவன் வந்து திருப்பி அந்த அந்த அரவம் பாசனம் வந்து இன்னும் வேலை செய்யாதனால அவங்க எல்லாம் எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. புன்னொடு மயர்வு தீர்ந்தார், முன்னையின் வலியர் ஆகி மொய்க்களம் நெருங்கி மொய்த்தார். அந்த நோய், அந்த அம்பு குத்துன அந்த பாசம் கட்டின வலியெல்லாம் தீர்ந்து, அந்த விஷம் தாக்கிய வலியெல்லாம் தீர்ந்து முன்னையும் வலியராகி, முன்னோட இப்ப இன்னும் பலமா வந்துட்டு மொய்க்களம் நெருங்கி மொய்த்தார். அந்த போர்க்களத்தை சுத்தி போய் நின்றுட்டாங்க திருப்பி எல்லாரும். இப்ப சண்டைக்கு தயாரா இருக்கிற அளவுக்கு அவங்க பலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மகன் எய்த பாசம் காட்டிடை கழித்து தீர்த்தான், கழுழனாம் காண்மின் இப்படித்தான் பொறுப்பில்லாமல் பேசுறதா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ராவணன் வந்து அவர் சொல்றான், காட்டிடை கழித்து தீர்ந்தான் கழுழனாம் காண்மின், பாரு பாரு நீயே பாரு. வந்து கருடன் வந்துதான் அந்த ஒற்றன் வந்து சொன்னதை வச்சு பாரு கர்ணன் வந்து அந்த நாகபாஷண பந்தத்தை பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு நீ கட்டிட்டு வந்திருக்கிற, இப்ப நீயே பாரு இப்படிதான் பொறுப்பில்லாம பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ராவணன் வாழ்ந்த வாழ்க்கை தானா, ரொம்ப நல்லதா போச்சு. முன்ன ஒரு தடவை அந்த அவங்க தாத்தா சொல்லுவார், இதான் நீ கத்த போர்க்கலையா, போ ரொம்ப நல்லதா போச்சு. அந்த மாதிரி இப்பவும் சொல்றாரு, நல்லா நல்லா பண்ணிருக்க போ அப்படின்னு சொன்னோன்னே அப்ப ராவணன், நீயே இன்னும் ஆற்றுறுதி அருமை போர்கள், அப்ப சரி நான் திருப்பி நாளைக்கு போறேன், எனக்கு வந்து இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்றான். நீ போ, இன்னைக்கு போ, நீயும் நாளைக்கு போய் போர் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது மகன் சொல்றான், இன்று ஒரு பொழுது தாழ்த்து என் நிகழ் பெருஞ்சிரமம் நீங்கி சென்று ஒரு கணத்தில் நாளை நான்முகன் படைத்த தெய்வ வென்றி வெம்படையினால் உன் மனத்துயர் மீட்பென் என்றான். நன்றி என அரக்கன் போய் தன் நலிமலர் கோயில் புக்கான். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு, இந்த எனக்கோட பெரும் சிரமம் நீங்கி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இகழ் பொழுது இந்த இரவு பொழுது மட்டும் நான் சிரமம் நீங்கி சென்று ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு கணத்தில் நாளை நான்முகன் படைத்த தெய்வ வென்றி வெம்படையினால் நான் வந்து அந்த உன்னுடைய மனத்துயர் மீட்பேன், நான் வந்து பிரம்மாஸ்திரத்தினால உன்னுடைய மனத்துயர்லாம் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சொன்ன பிறகு அவன் போய் ராவணன் வந்து தன்னுடைய மகனை விட்டு அந்த இதை நோக்கி போய் தன்னுடைய மாளிகையை நோக்கி போய் விடுகிறான். அப்புறம் இந்த பிரம்மாஸ்திரம் எப்படி பயன்படுகிறது என்பது வரப்போகிறது. இந்த கொஞ்சம் இந்த நாகபாசனம் படலம் வந்து ஒரு பொதுவா சொல்லுவாங்க, அதனாலதான் அதை வந்து கொஞ்சம் விரிவா கேட்டாலே நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன். அடுத்து வர்ற இந்த மகர கண்ணன் வதை படலம் பிரம்மாத்திர படலம் நம்ம தீபன் ஐயா கூட சொல்வார்னு நினைக்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றிம்மா. நாகபாச படலத்தை பற்றி மிகவும் விரிவாக இங்கே உரையாற்றினார். அம்மா பேசியதுல அந்த நாகபாச படலத்துல எல்லாரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்போ ராமன்கிட்ட போய் செய்தி யாரும் சொல்லலை. அப்போ வீடனன் வந்து கூட்டிக் கொண்டு காமிக்கும் போது ராமன் கோபப்படுறான், ஏன்டா இதை முதல்ல நீ என்கிட்ட வந்து சொல்ல வேண்டாமா அப்படின்னு வீடனன்கிட்ட கோபப்படுறான். கெடுத்தனை வீடனானி அப்படின்னு சொல்லி கோபப்படுறான். இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திரசித்து வதை படலத்தினுடைய கடைசியில் இதுல ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. கம்பனுடைய ஆற்றலை பற்றிய ஒரு முக்கியத்துவம், அதை நான் பிறகு இரண்டாவது பேச்சாளர் பேசி முடித்த பிறகு சொல்லுகிறேன். இந்த செய்தி இது முடிஞ்ச உடனே நான் ஏற்கனவே சொன்னது போல படைத்தலைவர்கள் எல்லோரும் அனுமதி கேட்கிறார்கள் போரிடுவதற்காக. ராவணன் அனுமதிக்கிறான், போரிலே சென்று அனைவரும் ஆள்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவிமாரெல்லாம் அந்த போர்க்களத்திலே சென்று கதறுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக சூர்பனகையினுடைய அந்த படலத்திலே ஒரு கரண் என்று ஒருவன் வருவான். அது ஒரு வகையிலே அவளுக்கு அண்ணன் முறை. அவன் ராமனோடு போரிட்டு அழிந்து விடுகிறான். அவனுடைய மகன் அவனும் அனுமதி கேட்கிறான். ஒவ்வொருவராக அனுமதி பெற்று சாகிறார்கள். இதைத்தான் கும்பகர்ணன் சொன்னான், பந்தியில் படையை விட்டு அவை சிந்துதல் கண்டு இருந்து தேம்புதல் மந்திரம் என்று. ஏன்டா கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பி கொள்ற எல்லாத்தையும் அண்ணன்ட்ட சொல்லுவான். நிறைய நல்ல செய்திகள்லாம் சொல்லியிருக்கான் அண்ணனுக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா படையை விடுது, மொத்தமா போவோம், செத்து போயிடுவோம். எல்லாரும் போனா சாவாங்களா? போர்னா வெற்றியும் இருக்கும் தோல்வியும் இருக்கும். ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவான் கும்பகர்ணன், ராமனை நீ எப்படி வெல்ல முடியாது, அவனை ஜெயிக்கவே முடியாது.
எப்படி அப்படின்னா, ராமனை வெல்லலாம் என்பது சீதை மேனியை புல்லலாம் என்பது போல் மாலை அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லுவான் கும்பகர்ணன். இது நாள் வரைக்கும் சீதையை கூட்டி கொண்டாந்து வச்சிருக்க, அவளை தொட முடிஞ்சுதா? தொட முடியல. அதே மாதிரிதான் ராவனை வெல்லலாம் அப்படிங்கிறது முன்னால முடியாத காரியம் அப்படிங்கிறதெல்லாம் விலைக்கு சொல்லியிருப்பான். அதே போலதான் இவன் பண்ணுவதும் அப்படித்தான் இருக்கிறது. ராவணன் கொஞ்சம் கொஞ்சமாக படையை அனுப்பி கொண்டே இருக்கிறான். பிறகு இதற்கு பிறகு அந்த பிரமாத்திர படலம் என்று ஒரு படலம், இந்த கதை ஓட்டத்திற்காக சில செய்திகளை நான் சொல்லிவிட்டு அடுத்த பேச்சாளர்களை அழைக்கிறேன். இந்த பிரமாத்திர படலம் என்பது அந்த இறுதியாக அந்த படைத்தலைவர்கள் எல்லாம் சென்ற பிறகு போருக்கு செல்வது மகரக்கண்ணன் என்று பெயர். அந்த கரனுடைய மகனுடைய பெயர் மகரக்கண்ணன் என்பது. அவன் மடிந்து விடுகிறான். அவன் மடிந்து விட்டான் என்ற செய்தியை ராவணனுக்கு வந்து சொன்ன பிறகு ராவணன் சென்று இந்திரசித்தை நீ போருக்கு செல் என்று சொல்கிறான். அவனும் தந்தையை தேற்றி விட்டு போர்க்களத்துக்கு செல்கிறான். அந்த நானை இழுத்து விடுகிறான். அந்த ஒளியை கேட்டு அந்த வானரங்கள் எல்லாம் அஞ்சுகின்றன. போர் புரிய தொடங்குகிறான். அங்கே ராமன் அனுமனுடைய தோளின் மேலும் லக்குவன் அங்கதனுடைய தோளின் மேலும் ஏறிக்கொண்டு போர் புரிகிறார்கள். பிறகு ஒரு நிலையிலே இந்திரசித்து தனியாக போரிடுகிறான். அப்பொழுது நானும் தனியாக போரிடுகிறேன் என்று இலக்குவன் தன்னுடைய அண்ணனிடம் அனுமதி பெற்று தனியாக போரிடுகிறான். இருவரும் வஞ்சனம் கூறுகிறார்கள். இந்த மெட்ராஸ்ல இந்த டிரைவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை வராது, மாறி மாறி திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏதாவது டிராபிக்ல அந்த மாதிரி போர்னு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கம்பர் இதுதான் சொல்லியிருப்பார், வஞ்சினம் கூறுதல். இப்ப அவனை திட்டுவான், அவன் இவனை திட்டுவான். அடிதடிக்கு முன்னாடி கொஞ்சம் திட்டிக்கிறது அந்த மாதிரி. இப்போ லக்வன் என்ன பண்றான், இவனை சமாளிக்க முடியாது, பிரம்மாஸ்திரத்தை போட்டுருவான் அவன் மேல அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை எடுக்கிறான். அப்புறம் ராமன் சொல்றான், நீ அப்படி போட்டேன்னா அது அவனை மட்டும் அழிக்காது, இந்த உலகத்தையே அழித்து விடும், அதனால அதை பயன்படுத்தாதே அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப இந்த நேரத்துல என்ன பண்றான்னா, இந்திரசித்து வந்து மேகத்துல போய் மறைஞ்சுக்கிறான். சரி, இவன் பயந்துதான் ஒளிஞ்சு போயிட்டான் போலுக்கு அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறப்போ இவன் நேரே போய் தன்னுடைய தந்தைகிட்ட சொல்றான், நான் ஒரு தந்திரம் பண்றேன், அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பி விட்டு பிறகு நான் பிரமாத்திரத்தை பயன்படுத்துவேன் என்று இந்திரசித்து சொன்னதுனாலே அங்கிருந்து மகோதரன் என்ற படைத்தலைவனை அனுப்பி மாய போர் செய்வதற்காக அந்த போர்க்களத்துக்கே அனுப்புகிறார்கள். அந்த மகோதரன் வந்து ஒரு மாய போர் புரிகிறான். அந்த போர்க்களமே இருண்டு விடுகிறது. அருகில் உள்ளவர்கள் கூட யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் இலக்குவன் பாசுபதம் என்ற அஸ்திரத்தை பயன்படுத்தி வெளிச்சத்தை உண்டு பண்ணி அங்கே பக்கத்தில் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்து கொள்கிறார்கள். இப்பொழுது ராமன் இங்கே போர் புரிந்து கொண்டு இருப்பவர்களுக்கு எல்லாம் உணவு தயாரித்து கொண்டு கொடு என்று வீடனிடம் சொல்லிவிட்டு அவனும் பூசை செய்வதற்காக சென்று விடுகிறான். தூதுவர்கள் இந்த செய்தியை ராவணனுக்கும் இந்திரசித்துக்கும் சென்று அறிவிக்கிறார்கள். ராமன் அந்த படைக்களத்திலே இல்லை, போர்க்களத்திலே இல்லை என்று சொல்கிறார். சொன்னவுடன் இந்திரசித்து பிரமாத்திரத்தை வருகிறான். அவன் வானிலே மறைந்திருக்கிறான். மகோதரன் இவருடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக இந்திரன் போல வேடமிட்டுக் கொண்டு அந்த ஐராவதம் என்ற யானையின் மேல வந்து போர்க்களத்துக்கு வருகிறான். அப்பொழுது இந்த வானரங்கள்லாம் திகைப்படைகின்றன. இது என்ன, இந்த இந்திரன் எப்படி அவர்களுக்கு சாதகமாக போரிட வருவான் என்று சொல்லி திகைத்து நிற்கிறார்கள். அந்த சமயத்திலே இந்திரசித்து வானத்தில் மறைந்து கொண்டு லக்குவன் மீது பிரமாத்திரத்தை ஏவி விடுகிறான். பிரமாத்திரத்தை ஏவியவுடன் கீழே விழுந்து விடுகிறான் மயக்கமுற்று. இப்பொழுது இந்திரசித்து ராவணனிடம் சென்று இந்த செய்தியை தெரிவிக்கிறான். அப்படி விழுந்து விட்டான் கீழே என்று சொன்னவுடன் ராவணன் கேட்கிறான், ராமன் விழவில்லையா என்று கேட்கிறான். இல்லை, ராமன் அந்த போர்க்களத்தில் இடத்திலேயே இல்லை, அதனால் லக்குவன் கீழே விழுந்து விட்டான் என்பதை சொல்கிறான். பிறகு அங்கு வந்து ராமன் அத்தனை பேரையும் பார்க்கிறான். கீழே விழுந்து கிடக்கிற சுக்ரீவன், அங்கதன், அனுமன், லக்குவன் அத்தனை பேரையும் பார்த்து திகைக்கிறான். இப்பொழுது என்ன செய்வது என்று யோசிக்கிற போது இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ராமனுக்கு ஒரு யோசனை சொல்கிறார்கள். இவர்கள் யாரும் இறக்கவில்லை, இவர்கள் மயக்கமுற்றுத்தான் இருக்கிறார்கள், இந்த மயக்கம் தீர்ந்து விடும், ஒன்றும் பயப்படாதே என்று ராமனுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அங்கே தூதுவர்கள் எல்லாம் ராவணனிடம் சென்று அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் என்று பொய் சொல்கிறார்கள். பொய் அல்ல, கீழே விழுந்து கிடப்பதை பார்த்த உடனே ராமன், லக்குவன் அத்தனை பேரும் இறந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உன்னுடைய பகை இத்தோடு முடிந்து விட்டது என்று கூட சொல்கிறார்கள். அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த
பிரமாத்திர படத்திலே சில பாடல்கள், மிக அருமையான பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பாடல்கள் ஒரு வஞ்சனம் சொல்லுறான். இந்திரசித்து லக்குவன்கிட்ட சொல்றான். என்ன சொல்றான்னா, உனக்கு முன்னால ராமன் பிறந்துட்டான்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, முன் பிறந்த உன் தம்முனைனா உங்க அண்ணன், முன் பிறந்த உன் தம்முனை முறை தவிர்த்து உனக்கு பின்பு இறந்தவனாக்குவேன். அதாவது ஒன்ன முதல்ல கொன்றுவேன், அப்புறம் ராமனை கொல்லுவேன். முறைப்படி பார்த்தா ராமன் தானே உனக்கு முன்னால பிறந்தவன், அவனை தானே கொல்லணும். முன் பிறந்த உன் தம்முனை முறை தவிர்த்து உனக்கு பின்பு இறந்தவனாக்குவேன், பின் பிறந்தோயை முன்பு இறந்தவனாக்குவேன். பின் பிறந்தோயை இலக்குவன், உன்னை முன்பு இறந்தவனாக்குவேன். இது முடியேனேல் என் பிறந்ததனால் பயன் ராவணருக்கு. இதை நான் செய்யலைன்னா ராவணனுக்கு நான் பையனா பிறந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றான். இன்னொரு பாட்டுல சொல்லுவான், லக்குவன் உனக்கு பேர் வச்சுட்டு நல்லா வச்சிருக்காங்கப்பா உங்க அப்பா அம்மா எல்லாம். லக்குவன் அருமையான வச்சிருக்காங்க. லக்குவன் எனும் பெயர் உனக்கு ஏவதே என்ன, இலக்கு என் வன் கணக்கு ஆக்குவேன். உன்னுடைய பெயர் காரணத்தை இங்கே நான் நிச்சயப்படுத்துவேன். லக்குவன் தானே உன் பேரு, என்னோட கணைக்கு உன்னை இலக்கு ஆக்குவேன். இலக்குவன் எனும் பெயர் உனக்கு ஏய்வதே என்ன, இலக்குவன் கணக்கு ஆக்குவேன். இது புகழ்ந்து, சரி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக சிவபெருமான் வராருன்னு வச்சுக்க, இது புகுந்து இடையே விளக்குவன் என விடையவன் விளக்கினும். விடையவன்னா விடை மேல் ஏறி வருகிற சிவபெருமான், அவன் இடையில வந்தா கூட வீரம் கலக்குவன், அவன் கூடயும் சண்டை போடுவேன். ஏன்னா இந்த பிரமாத்திர வரத்தை கொடுத்ததே சிவபெருமான், அவரே இடையில வந்தாலும் அவர் கூடயும் சண்டை போடுவேங்கிறான். இது காணும் உன் தமையனும் கண்ணால், உங்க அண்ணனும் இதை பார்ப்பான் அப்படின்னு சொல்றான். இன்னொரு செய்தி, நல்ல அருமையான ஒரு வஞ்சனம் சொல்லுவான். கும்பகர்ணன் என்று ஒருவன் நீர் அமரிடை கொன்ற தம்பி அல்லன் நான். நீ என்னடா இந்த ராவணனுக்கு தம்பி நினைச்சிட்டியா என்னைய? நீ இதுவரைக்கும் கொன்ன இல்ல கும்பகர்ணன், அவன் தான் தம்பி. அதே மாதிரி என்கிட்ட எதிர்பார்க்காத, நான் மகன். கும்பகர்ணன் என்று ஒருவன் நீர் அமரிடை கொன்ற தம்பி அல்லன் நான், ராவணன் மகன் ஒரு தமியேன். எம்பிமாருக்கும் என் சிறு தாதைக்கும், செத்து போனாங்களே என்னுடைய தம்பிமாரு, அக்கா குமரன் எல்லாம் கொன்னீங்கல்ல, எம்பிமாருக்கும் என் சிறு தாதைக்கும், என்னுடைய சித்தப்பாவுக்கும் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இரு வீர் செம்பு நீர் கொடு கடன் கழிப்பேன். உங்க 2 பேருடைய ரத்தத்தை எடுத்து அதை வைத்துக் கொண்டு நான் அவர்களுக்கு இறுதி கடன் செலுத்துவேன் என்று ஒரு வஞ்சனம், மிக அருமையான வஞ்சனத்தை சொல்வான். இப்படி அருமையான பகுதிகள் எல்லாம் இருக்கின்ற ஒரு பகுதி. இதற்கு அடுத்தாற் போல அந்த நிகும்பல யாகம் என்று ஒரு யாகம், இந்திரசித்து அதை செய்கிறான். அதற்கு பிறகு இந்திரசித்து வதைப்படலம் இருக்கிறது. இதை பற்றி இன்று மரியாதைக்குரிய சாந்தா அம்மையார் அவர்கள் முதுகலை தமிழாசிரியர் சென்னையில் உள்ள தீநகரிலே ஒரு மகளிர் பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் ஞானம் இலக்கிய அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டு நிறைய இலக்கிய அமைப்புகளிலே உரையாற்றி வருகிறார், பட்டிமன்றங்களிலே பங்காற்றியும் உரையாற்றுகிறார். அம்மா அவர்கள் இப்பொழுது ஒரு 40 நிமிடங்கள் நான் சொன்ன தலைப்பிலே உரையாற்றியிருக்கிறார். அவர்களை வணங்கி வரவேற்று போற்றி பாராட்டி உரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 124வது நிகழ்வில் என்னை பேச அழைத்தமைக்கு நிறுவனத்தின் தலைவர் KGR அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும், எனக்கு முன்பாக உரை நிகழ்த்தி இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து கவிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நிகும்பலை யாகப்படலம். இந்த நிகும்பலை யாகப்படலம் என்பதை நிகும்பலை படலம் என்றும் அழைக்கின்றார்கள். கம்பராமாயணத்தின் முதல் ஏட்டில் நிகும்பலை என்றே அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிகும்பலை யாகப்படலம் என்றாலும் நிகும்பலை படலம் என்றாலும் நிகும்பலை என்றாலும் இது ஒரே படலத்தை குறிப்பதாக சொல்லாகவே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நிகும்பலை என்பதற்கு என்ன பொருள் என்று பார்த்தோமானால், இலங்கையின்
மேற்கு திசையில் உள்ள குகை பகுதியில், அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கும் காளியை குறிக்கும் சொல் என்று வாசஸ்பதய நிகண்டு என்ற நிகண்டு இதற்கு இந்த சொல்லுக்கு பொருளை கூறுகின்றது. மந்திர படலத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம், நமக்கு மந்திர மலையை கொண்டு வந்திருக்கிறார் அனுமன். அந்த மந்திர மலையோடு சேர்ந்து மருந்தும் வந்திருக்கிறது. அந்த மருந்தினால் இறந்த வானரங்கள் அனைத்தும் உயிர் பெற்று எரிகின்றது. இதை கண்ட ராமன் மகிழ்ச்சி கொள்கிறான். ஆஹா, இறந்தவர்கள் அனைவரும் மீண்டும் உயிர் பெற்றார்களே என்று மகிழ்கின்றான். மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் அவன் நடந்த நிகழ்வுகளை சிந்திக்கின்றார்கள். சீதை இறந்து விட்டாள் என்று, மாய சீதையை இறந்து விட்டாள், ஏன்னா சீதை இறப்பது போன்று இந்திரஜித்து அவளை தலையை கொய்துவிட்டு அயோத்தியை நோக்கி தன்னுடைய படைகளை செலுத்துகிறான். இவர்களை வானரங்களையும் ராமன் இலக்குவனுடைய திசையை திருப்புவதற்காக. இவ்வாறு இவர்களை திசையை திருப்பி விட்டு, நாம் நிகம்பலை யாகத்தை செய்தால் நம்மை யாரும் வெல்ல முடியாது, எனவே நாம் இந்த நிகம்பலை யாகத்தை நாம் செய்வோம். அவர்கள் சீதையும் இறந்து விட்டால், ஐயோ அங்கு தனியாக இருக்கும் பரதன், நம்முடைய அன்னை, அவர்களுக்கெல்லாம் என்ன ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, இறந்த சீதைக்காக இங்கு அழுது கொண்டு இருப்பதை விட நாம் அங்கிருக்கும் நம்முடைய உயிரோடு இருக்கின்ற நம்முடைய தம்பிமார்களையும் அன்னையும் காப்பாற்றுவோம் என்று இவர்கள் திரும்பி விடுவார்கள். இவர்களை போக்கு காமித்து விட்டு நாம் இங்கே யாகத்தை செய்து விட்டால் கண்டிப்பாக நம்ம வெற்றி உறுதி என்பதையும், வெற்றி நமக்கே கிட்டும் என்று கூறி அவன் இவர்களை திசை திருப்புகிறான். இந்த நிகழ்வை கேட்டு அனைவரும் நிஜம் சீதை இறந்து விட்டாலோ என்றே வானரங்கள்லாம் அழுது கொண்டு சோகமாக இருக்கின்றது. அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது வீரன், அல்ல, நான் சென்று பார்த்து வருகிறேன், இவர்கள் மாய வேலை செய்யக்கூடியவர்கள், எனவே நான் வண்டு உருவம் கொண்டு நான் சீதை இருக்கின்றாளா இளைஞர் என்று பார்த்து வருகிறேன் என்று பார்த்து வருகிறான். சீதை அங்க நலமாக இருக்கின்றாள், அவள் கற்புடன் இருக்கின்றான் என்ற செய்தியை ராமனிடம் வந்து கூறுகிறான் வீரனன். இதை கேட்ட மாத்திரத்தில் ராமன் அவனை கட்டி ஆற தழுவிக் கொள்கிறானாம். எவ்வாறு அவன் ஆற தழுவிக் கொள்கிறான் என்றால், வீரன் தன்னை மெய்யோடு ஆர்வமும் உயிரும் ஒன்ற அழுந்துர தழுவிய ஐயா. எப்படி சொல்கிறான் என்று பார்த்தா, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தவங்களை நம்ம சந்திக்கும் பொழுது ரொம்ப ஆசையா ஓடி போய் அவர்களை கட்டி தழுவோம் அல்லவா, அந்த மாதிரி அவர் தன்னுடைய உடம்பை அவருடைய உடம்போடு பொருத்தி ஆற தழுவிக் கொள்கிறானாம். இந்த செய்தி, அவள் உயிருடன் இருக்கின்றாள் சீதை என்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஆற தழுவிக் கொள்கிறான். தீர்வது பொருளோ துன்பம், நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எங்களுக்கு எந்த துன்பமும் வராது அப்படின்னு சொல்றான். நீ இருக்க, அதோடு நமக்கு தெய்வமும் இருக்கிறது, தெய்வமும் உண்டு. இது மட்டும் கிடையாது, மாருதியும் உளன், மாருதியும் நம்மோட இருக்கின்றான். இப்ப இவங்க எல்லாம் நம்ம இருக்கு, அதோடு மட்டும் இல்ல, நாம் செய்த தவமும் உண்டு, மறையும் உண்டா. இதெல்லாம் நம்மோட இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு பெருந்துன்பங்கள் எதுவுமே வராது, நமக்கு வெற்றி மட்டுமே வரும், நாம் கலக்கம் அடைய தேவையில்லை என்று மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். வானரங்கள் சீதை உயிருடன் இருக்கின்றாள் என்ற செய்தியை கேட்டு ஆரவரித்து மகிழ்ச்சியின் உற்சாகத்தில் இருக்கின்றார்கள். அப்பொழுது வீரன் கூறுகிறான், நாம் இப்பொழுது மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற நேரம் அல்ல, இந்திரஜித்து அங்கே யாகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த வேள்வி முற்று பெற்று விட்டால் அவனை வெல்வது மிக மிக கடினம். எனவே நானும் இரக்கவனும் சென்று அவனை யாகம் தடுத்து அவனை கொன்று வதம் செய்து வருகிறோம், அதற்கு விடைதாருங்கள் என்று ராமனிடம் வேண்டுகிறார்கள். ராமனும் சென்று வாருங்கள் என்று அவர்களுக்கு போர் முறைகளை சொல்கிறார். இதற்கு முன்னாடி முறை சொல்லலையா அப்படின்னா, அதுக்கு முன்னாடி முறை செய்தோம், ஆனாலும் அவர்களிடம் பலமான ஆயுதங்கள் இருக்கிறது, அஸ்திரங்கள் இருக்கிறது. அந்த அஸ்திரத்தால் நம்முடைய உயிரே போகுகின்ற அளவுக்கு நாம் அனைவரும் மடிந்து விழுந்திருந்தோம். இந்த மந்திர மலை வரவே நாம் மீண்டும் உயிர் பெற்று இருக்கின்றோம். எனவே நம்மை மூர்ச்சையாக்க செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் வல்லமை பொருந்திய ஆயுதங்கள், பானங்கள் இருக்கின்றது. அந்த பானங்களில் இருந்து நாம் எவ்வாறு நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும், அதே சமயத்தில் நம்மிடம் இருக்கின்ற ஆயுதங்களையும் தக்க சமயத்தில் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு போருக்கு உண்டான ஒரு நெறி என்னவென்றால், எதிரிகளை போய் தாக்குவது மட்டுமல்ல,
எதிரிகள் எந்த சமயத்தில் அவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள், அந்த சமயத்தில் நமக்கு வெற்றியாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவே வெற்றியின் ரகசியம். அந்த வெற்றியினுடைய போர் முறைகளை பற்றி லக்ஷ்மணனிடம் ராமன் மீண்டும் நினைவுபடுத்துகிறான். பிரம்மாஸ்திரம் வச்சிருக்கான், திருப்பியும் கண்டிப்பாக இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் எழுதுவான். ஆனால் அந்த பிரம்மாஸ்திரம் வந்தால் நீ உன்னிடம் இருக்கும் பிரம்மாஸ்திரத்தை மறுபடியும் அவன் மேலும் எய்தாதே, வணங்கி அதிலிருந்து தற்காத்துக்கொள். அவன் விடுகின்ற அனைத்து பானங்களிலிருந்தும், பாசுபதாஸ்திரமாக இருந்தாலும் சரி, நாராயண அஸ்திரம் இருந்தாலும் சரி, எந்த அஸ்திரங்கள் வந்தாலும் அதிலிருந்து நீ உன்னை தற்காத்துக்கொள். அவனிடம் இருக்கின்ற எல்லா ஆயுதங்களும் போய் சோர்வடைந்து நிற்பான். எப்படி இந்த சுவற்றில் நாம் பந்தை வீசும்போது வேகமாக மீண்டும் நம்மிடம் வந்தால்தான் மீண்டும் வேகமாக அதை எரிய வேண்டும் என்ற ஆவல் நமக்கு ஏற்படும். ஆனால் நாம் வீசுகின்ற அனைத்து பந்துகளுமே போய் சேற்றில் புதைந்து கொண்டால் 5-6 பந்துகளை வீசுவோம், 7வது பந்தில் நம்முடைய வேகம் குறையும். இவ்வாறாக வேகம் குறைந்து குறைந்து சோர்ந்து போய் சரிப்பா நமக்கு திருப்பி வராது என்று நம்முடைய முயற்சியை கைவிட்டு விடுவோம். அது போன்று இந்திரஜித்து சோர்வு அடையும் வகையில் அவனை நீ தற்காத்துக்கொள், உன்னை நீ தற்காத்துக்கொள். அவன் சோர்ந்து நிற்கும் சமயத்தில் உன்னிடம் இருக்கின்ற ஆயுதங்களால் அவனை தாக்கு. அதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா லக்ஷ்மணனுக்கு ரொம்பவே பொறுமை கம்மி அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருக்கின்ற நாம் பாடல்களிலெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், நிகழ்ச்சிகளிலெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த இடத்துல அவனுக்கு அந்த போர் முறைகளை ராமன் எடுத்து சொல்கிறான். போர் தந்திரத்தோட சேர்த்து நீ இந்திரஜித்து சோர்ந்து போன பிறகு நீ உன்னுடைய அம்பு அஸ்திரத்தை எடுத்து தாக்கு. அதோடு மட்டும் இல்ல, போரில் தான் உணர்ச்சி வசப்படாமல் நீ நிக்கணும். நின்றால் மட்டுமே எதிரியை நீ என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும், அவனை வசப்படுத்த முடியும் அப்படின்றதையும் அந்த உத்தியும் எடுத்து சொல்கிறார். உணர்ச்சி வசப்பட்டவன் நிதானத்தையும் கூர்ந்தறியும் ஆற்றலையும் இழந்தவனாகி விடுவான். அதனால நீ உணர்ச்சி வசப்படவே படாத. இது ரொம்ப பொறுமையை கையாளணும். பொறுமையோடு உன்னுடைய உத்தியும், எந்த சமயத்தில் நாம் சரியாக இந்த பானத்தை எய்தினால் அவன் இறப்பான் என்ற அந்த போர் உத்தியையும் நீ கையாள வேண்டும் என்பதையும் அவருக்கு எடுத்து சொல்கிறார். இத பதைத்தவன் வெம்மையாடி மெலிவு மிக்கால் அப்படின்ற அந்த சொல்லால அழகாக அதை சொல்றாரு பாருங்க. எப்படி பகைவன் பலவீனப்படுத்துவதும் ஒரு கலை, போர்க்கலை. அவனிடம் எதிர்த்து போரிடாமல் அவனை என்ன இந்த பசங்க நம்மளோட போர் செய்ய வரமாட்டேங்கிறானுங்க, இவ்வளவுதானா, இவங்க கிட்ட படையே இல்லையோ, இவங்க கிட்ட ஆயுதமே இல்லையோ அப்படின்னு அவங்க அந்த மிதப்பான தன்மையில் அவங்க இருக்கும் பொழுது நாம் அவர்கள் எதிர்பார்க்காத சமயத்தில் நாம் அவர்களை தாக்க வேண்டும். இதுதான் போர் உத்தி. அந்த போர் உத்திய ராமன் லக்ஷ்மணனுக்கு எடுத்து சொல்கிறான். பதைத்து அவன் வெம்மையாடி பல்பெரும் பகடி மாறி விதைத்தவன் விதையாய் நின்று விளக்கினை மெலிவு மிக்கால் உதைத்த வன் சிலையின் வாளி மறுமத்தை கழிய ஓட்டி வதை தொழில் புரிதி சாபநூல் நெறி மரப்பிலாதாய் அப்படின்றத சொல்றான். ரொம்ப பொறுமை நமக்கு முக்கியம். அந்த பொறுமையோடு நாம என்ன பண்ணணும், அவனுடைய எதிரினுடைய பலம் எப்பொழுது பலவீனமாகிறது அந்த பலவீன நேரத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்றான். திருமால் தன்கிட்ட இருக்கின்ற அந்த வில், இந்த வில் எப்படி வந்தது அப்படின்றத நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட இந்த வில்லை நான் உனக்கு தருகிறேன், இந்த வில்லை எடுத்துக்கொண்டு போய் நீ அவனிடம் போர் புரி அப்படின்னு தன்னிடம் இருக்கின்ற அம்பராத்துணியில் இருக்கின்ற அம்புகளையும் வில்லையும் எடுத்து இலக்கவனிடம் கொடுக்கிறான். தனது பெருமையை தானும் அறியாத ஒப்பற்ற தலைவனாகிய திருமால், நம்ம சொல்வோம் நம்முடைய பலம் நமக்கு தெரியாது, நம்மை சார்ந்தவர்களுக்கு தான் தெரியும் நாம் எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி திருமால் தன்கிட்ட இருக்கிற பலம்லாம், தன்னுடைய பலம் தன்னுடைய இது எல்லாம் தெரிந்தவன், முற்றும் தெரிந்தவன். இருந்தாலும் கூட அவன் எது அளவுக்கு இருப்பான் அப்படின்னா, நாம் எப்பேற்பட்ட பெருமைசாலி, நாம் எப்பேற்பட்ட புகழுக்கு காரணமானவன் அப்படின்றதெல்லாம் கூட தெரியாத நிலையில் இருக்கின்றான் ராமன் ரூபத்தில். ஏன்னா இங்க மனிதனாக வந்த காரணத்தினால. அவன் திருமாலாக இருந்தால் அவர் எப்பேற்பட்டவர் என்பது அவருக்கே தெரிந்திருக்கும். ஆனால் இங்க மனித ரூபத்தில் வந்திருக்கிறதுனால எப்படி இருக்கான், நம்ம ஒப்பற்ற தலைவனாக நாம் இருக்கக்கூடியவன், ஆனாலும் நான் தான் ஒப்பற்ற தலைவன் என்ற மமதை இல்லை அவர்கிட்ட. நம்முடைய திறமை எதிரியால போருக்கு வந்திருக்கிறவருடைய திறமையை மெச்ச வேண்டும், அவர்களுடைய பராக்கிரமத்தை போட்ட வேண்டும், அவர்களிடம் இருக்கின்ற
அஸ்திரங்கள் என்னென்ன பலமான அஸ்திரங்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட எல்லாத்தையும் அறிந்து மிகவும் அடக்கமானதாக தன்னிடம் இருக்கின்ற வில் அவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க வில் என்பதையும் தெரிந்தும் இங்க தெரியாதவனாக என்கிட்ட இருக்கிற இந்த சக்தி வாய்ந்த அந்த வில்ல உன்கிட்ட கொடுக்குறேன்ப்பா, இதை வைத்து நீ அவரிடம் போரிடு என்று கொடுக்கின்றான். அதை வாங்கி கையில வாங்கிக்கிட்டு, மூவகை உலகம் தானாய் தன் பெருந்தன்மை தானும் அறியலா ஒருவன் தாங்கும் வன் பெரும் சிலை ஈடு ஆகும் வாங்குதி பலமும் கொள்வாய். தன் பெருமை தான் அறியாத தன்மையை சாழலோன்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு திருவாசகத்துல நமக்கு சொல்றாங்களோ, அது போல தன்னுடைய பெருமை தானே அறியாதவனாக இந்த அம்பால மட்டுமே, இந்த வில்லால மட்டுமே நம்மால எதிரிகளை தாக்க முடியும். அதனால இந்த வில்லை நீ பெருமை, அப்பேற்பட்ட பெருமை உடைய இந்த வில், இதை கொண்டு நீ அவர்களை எதிரியுடன் போர் புரி என்று சொல்கிறார். யானை படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று 1000 கோடி சேனைகளை கொண்டு தன்னை சுற்றி அமர்த்தி கொண்டு யாகம் செய்து கொண்டிருக்கிறான் இந்திரஜித். இந்த படைகளை எல்லாம் தாண்டி அதற்கு பின்புதான் நாம் இந்திரஜித்தை போய் சென்றடைய வேண்டும். முதலில் இந்த படைகளை தாக்க வேண்டும், அந்த படைகளை அழிக்க வேண்டும். அதற்கு நீ இந்த ஆயுதங்களை எல்லாம் நீ பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் கொடுத்திருக்கின்ற இந்த பிரம்மாஸ்திரமாகட்டும், இந்த ஆயுதங்களை எப்பொழுது இந்திரஜித்தே வதம் செய்வதற்கு மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறான். கடலோடு கடலை எப்படி அப்படியே மேல கடல் மேல ஃபுல்லா அப்படியே படகுகள் ஃபுல்லா இருந்தா எப்படி இருக்குமோ, இல்ல பனிப்பாறைகளா சேர்ந்து இருந்தா அந்த கடலுடைய நிறமே நமக்கு தெரியாம இருக்குமோ, அது போன்று அங்க முழுந்த நிகழ்விலையாகும் செய்கின்ற இடத்தை சுற்றியும் அரக்கர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1000 யோசனை தூரம், எவ்வளவு தூரம் அந்த வீரர் அரக்கர்கள் இருக்காங்க அப்படின்னா 1000 யோசனை தூரம். ஏற்கனவே நமக்கு கம்பராமாயணத்துல எல்லாருமே சொல்றாங்க, யோசனை என்பதற்கு எந்த அளவு என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 1000 யோசனை தூரத்துக்கு வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. இதை இந்த வானர கூட்டங்கள் பார்க்கிறார்கள். கண்டாங்க, ஆகா இங்கதான் இருக்காங்க, நாம தேடிக்கிட்டே வந்தோம், ரொம்ப தூரம் இல்லை, இந்த இடத்துல தான் இருக்காங்க, பார்த்துட்டோம், இனி இவங்களை நாம வதம் செய்ய வேண்டியதுதான் ஆரவரிக்கிறார்கள். இந்த ஆரவாரம் கேட்டு அரக்கர்களும் போனவங்க திருப்பி இறந்துட்டாங்கன்னு நினைச்சோம், திருப்பி வந்துட்டாங்களே அப்படின்னு அவங்க பதிலுக்கு அவங்களும் ஆரவாரம் செய்கிறார்கள். வில்லும் மழுவும் எழுவும் மிடலோர் பல்லும் தலையும் உடலும் படியில் செல்லும்படி சிந்தன சென்றனவால் கல்லும் மரமும் கரமும் கருவ அப்படின்றாங்க. கையில கிடைச்சதெல்லாம் பிடிச்சி தூக்கி எறிடா அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன்னா அவங்க வானரம், அதனால கையில அவங்க கிட்ட இருக்கிற கல்லா இருக்கட்டும் மலையா இருக்கட்டும் பேசி எடுத்து அரக்கர்கள் மேல விட்டு எரியுறாங்க, தாக்குறாங்க. அதனால அவர்களும் பதிலுக்கு தாக்காமல் இருப்பார்களா அரக்கர்கள்? அவர்களும் பதிலுக்கு தாக்குதல் செய்கிறார்கள். அப்பொழுது எப்படி இருக்குதுன்னா, இவங்க அந்த கற்கள் அவர்கள் விடுகின்ற அந்த பானங்கள் பட்டு தூள் தூளாக அப்படியே வெடித்து சிதறுகிறதாம். அந்த மண் துகள்களாக வெடித்து சிதறுகிறது. அதை பார்த்து வானத்திலிருந்து இருக்கின்ற தேவர்கள்லாம் அப்படியே இந்த பூமாரி பொழிந்தா எப்படி இருக்கும், அது போல ஒரு கோரமான ஒரு இங்க போர் நடக்கின்றது என்று ஆச்சரியத்துடன் அவர்கள் எல்லாம் பார்த்து என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வத்துடன் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அரக்கருடைய வில்லும் மழுவும் எல்லாம் செதறி ஓடுது. அதோடு அவர்கள் கையில் இருக்கின்ற கை ஒடிஞ்சு விழுது, அவர்களுடைய தலை சிதறி விழுது, அவர்களுடைய கிரீடங்கள் ஒரு பக்கம் விழுது, கால் கை எல்லாம் செதறி ரத்த ஆறு ஓடுது. பதிலுக்கு அரக்கர்கள் வீசுகிறார்கள். அவர்கள் எழுதுகின்ற பானங்கள், அம்புகள், ஈட்டிகள், மழுக்கள், இதனால் குரங்குகளுடைய தலை கை கால் வால் என எல்லாம் சிதறுண்டு சின்ன பின்னமாக மூளைக்கு ஒரு பக்கமாக சிதறுண்டு காணப்படுகிறது. இவ்வாறாக கோரமான ஒரு போரினால ரத்த ஆறு அப்படியே ஓடுதான். அந்த ரத்த ஆறு ஓடுவதின் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த யானைகள்லாம் அந்த ரத்த ஆறு ஓடுறதெல்லாம் மண்ணுகள்ல புதைந்து புதைந்து கால்கள் புதைந்து போகின்றதாம். அந்த ரத்த ஆறுகள்லாம் ஓடி போய் அங்க யாகம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்திரஜித்து. அவனுடைய யாகத்தினுடைய அந்த வேள்வி குண்டத்தையே அதை அழிக்கக்கூடியது, அந்த நெருப்பையே அழிக்கக்கூடியதாக இந்த ரத்த ஆறு ஓடுதான். அப்ப எந்த அளவுக்கு இங்க வீரர்கள் இங்கே மடிந்திருக்கிறார்கள், ரத்தத்தை சிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு கோரமான ஒரு யுத்தமானது அங்க நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம்.
இந்திரஜித்து அவன் வைத்து யாகத்திற்காக பலியிட வைத்திருந்த அந்த மாடுகளாகட்டும் ஆடுகளாகட்டும் அதையெல்லாம் இறந்து விடுகிறது. எப்படி பலி செய்யப்படாமல் அந்த யாகத்தில் போட வைத்திருக்கிறது, எப்படி பலியாகிறது என்று பார்த்தால், இவர்களுக்கு நடக்கின்ற அந்த கோரமான அந்த சண்டையில் இவர்கள் கை வெட்டுண்டி கீழே அரக்கர்களுடைய கை, வானர்கள் தாக்குவதால் அரக்கர்களுடைய கை வெட்டப்படுகிறது. அந்த வெட்டப்பட்ட கையானது கையில் தாங்கியிருக்கிற ஆயுதத்தோட துண்டா கீழே விழுது. அந்த துண்டா அந்த ஆயுதமானது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாடுகள் மீதும் அந்த ஆடுகள் மீதும் விழுந்து ஆடுகளுடைய தலைகளும் மாடுகளுடைய தலைகளும் அங்கு வெட்டப்பட்டு யாகத்திற்காக வைத்திருக்கின்ற அனைத்து பூஜை பொருட்களும் நாசமாகிறது, யாகமும் கிடுகிறது. அதுவரை யாகம் எப்படியாவது நாம் செய்து விட வேண்டும், போர்கள் நம்முடைய வீரர்கள் பார்த்துக் கொள்வார்கள், இங்கு நாம் யாகத்தை விரைவாக முடித்து விட வேண்டும் என்று அந்த யாகசாலையை விட்டு புறப்படாமல் அங்கேயே அமர்ந்து யாகம் செய்து கொண்டிருந்த இந்திரஜித்து வேள்வியும் அழிந்து, தீயும் அணைந்தது, அங்கு யாகத்திற்காக வைக்கப்பட்ட பொருட்கள் அழிந்தது, யாகத்திற்கு பலியிட வைக்கப்பட்ட ஆடுகளும் மாடுகளும் இருந்தது. இதனால் அவன் தன்னுடைய யாகம் நின்று விட்டது, இனிமேல் யாகம் செய்ய முடியாத நிலையான கோபத்தோட இருந்துக்கிறான். இந்த யாகத்தையும் எனக்கு எடுத்துட்டீங்க, நீங்க இந்த யாகத்தோட வந்து உங்களை பார்க்கலான்னு பார்த்தான்னு கோபத்தோட அவன் இருந்துக்கிறான். எழுந்து போர் புரிய ஆரம்பிக்கிறான். பெருமை போர் இல்லை, இப்ப இன்னும் கோபம், யாகம் வேற நின்றுருச்சு அப்படின்றத கோபம். பாக்குறான், பார்த்தா இதற்கு யார் நிக்கிறான்? விபீஷணன் நிக்கிறான். நீ எல்லாம் எனக்கு ஒரு சித்தப்பனாடா, உன்னாலதான் நீ சொல்லி கொடுத்துதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க, ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி நிகம்பலை யாகன்னு ஒண்ணு நடக்குது, இங்க மறைந்து செய்யறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்காது. நீ அவர்களோட போய் சேர்ந்துட்டியே, நீ அவர்களோட சேர்ந்து வந்திருக்கியே, நீ இங்க வந்து நீ எல்லாம் ஒரு நீ அரக்கர் கூட்டத்தோட இல்லாம போயும் ஒரு மானிட கூட்டத்தோட போய் நீ சேர்ந்துட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு எள்ளி நகையாடுறான். வீடனன் சொல்றான், ஆமா உன்னோட இங்கேயும் உங்க அப்பாவும் செய்யறதுனால அங்க இருக்கின்ற அரக்கர் கூட்டம் அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள், நீங்க செய்கின்ற இந்த போர்னால அத்தனை பேரும் இறந்து போகிறார்கள். நீ இருப்ப, ஆனா அங்க இலங்கையில யார் இருப்பா? உன்னோட வந்த அத்தனை அரக்கர்களும் இந்த மாதிரி ரத்த ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாரும் இறந்து போன பிறகு நீ யாரை வச்சு நீ ஆட்சி செய்ய போற? எந்த நகரத்துல நீங்க இருக்க போறீங்க? நீங்க உங்க 2 பேருடைய காரணத்தால இங்க எவ்வளவு அரக்கர் கூட்டமே வம்சமே போய்கிட்டு இருக்கு அப்படின்றத அவன் சொல்றான். அப்ப கோபத்தோட இந்திரஜித்து போர் புரிய வரும்போது எப்படி இருக்கு அவனுடைய நீர் ஒத்தனன், நெருப்பு ஒத்தனன், பொறுப்பு ஒத்தன, நிமிரும் கார் ஒத்தன, உரு ஒத்தன, கடல் ஒத்தன, கதிரோன் தேர் ஒத்தன, விடை மேலவன் சிரிப்பு ஒத்தன, உலகின் வேறு ஒத்தன, செருவுத்து இகழ் அரக்கன் விடு விசகம். போர் இந்த மாதிரி இருக்கு. எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, டமடமான்னு அவர்கள் வீரர்கள் எல்லாம் வீரர்களோட பாக்குறாங்க, வாயெடுத்து மற்றவங்க எல்லாம் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு இடிய போல எல்லா இடத்துல இருந்தும் அப்படி முழக்கங்களாக இருந்து வருது. எந்த இடத்துலதான் அம்புகள் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, அப்படியே இந்த சிட்டுக்குருவிகள்லாம் பறந்து வந்தா, கூட்டமாக வந்தா எப்படி வருமோ அது போல கூட்டமாக அப்படியே வருதான். இதுதான் ஒரு அம்பு வருதா 2 அம்பு வருதா எல்லாம் பார்க்க முடியாது, அப்படியே மொத்தமாக சாரசாரையாக மொத்தமாக வந்து தாக்குவதாக இருக்கிறது. விண்ணில் எங்க திரும்பி பார்த்தாலும் வானத்துல அந்த மேகத்தினுடைய இதுவே தெரியல, நமக்கு நேரவே தெரியல, எல்லாம் அம்புகளால் மறைக்கப்பட்டிருக்கிறது. மேகமே ஃபுல்லா அம்புகளால் மறைக்கப்பட்டிருப்பது போன்று இவங்க விடுற அம்புகள், வானவர்கள் தூக்கி எறிகின்ற பானங்கள், அவங்க தூக்கி எறிகின்ற கல், மரம், இலக்கணம் தாக்குகின்ற பானங்கள் என்று ஒரே ஃபுல்லா வானம் ஃபுல்லுமே உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அம்புகளாலேயே அங்க ஃபுல்லா ஒரு படலம் மேல போட்டு திரை போட்டு மூடப்பட்டது போன்று இருக்கின்றது அப்படின்றத. அவன் இந்திரஜித்தினுடைய சிரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தனா, சிவனுடைய சிரிப்பை போலவும் உலகத்தின் வேரை போலவும் அம்புகளை அப்படியே ஆக்ரோஷத்தோட கோபத்தோட, என்னுடைய யாகத்தை கெடுத்துட்டீங்க, என்னுடைய வலிமையை தெரிய விடாம என்ன முதல் டைம் என்ன வந்து என்ன பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சோம்னாக்க திருப்பி வந்திருக்கீங்க, நீங்க உங்களை எப்படியாவது நாங்க என்ன பண்ணி ஆகணும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கோபத்தோட அவன் சிரிச்சுக்கிட்டே அங்க என்ன பண்றான், கோபத்தோட பானங்களை விடுறான். இதை போல யாருமே இதுக்கு முன்னாடி ஒரு போரை பார்த்திருக்கவே முடியாது அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒரு போர் இதுக்கு முன்னாடி நிகழ்ந்திருக்கே இருந்திருக்காது, அந்த மாதிரி ஒரு கோரமான ஒரு போர் இருக்கு அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இருவரும் இலக்கணம் விடுகின்ற அம்புகளாகட்டும்,
இந்திரஜித்து விடுகின்ற அம்புகளாகட்டும், 2 அம்புகளுமே உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் தீப்பற்றி எரியுதான். அப்படி மொத்தமே தீப்பற்றி எரிவது போல இருக்கு. அது எல்லா இடத்துலயும் தீகள், தீப்பொறிகளாகவே காணப்படுகிறது. எல்லா இடத்துலயும் அங்கிருந்து வருகின்ற அந்த ஒளி, நான் ஏற்றி வெளியில விடுற அந்த ஒளி எப்படி இருக்கிறது அப்படின்னா, திரும்புகிற திசைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போய் அப்படியே அடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அந்த மாதிரி நம்ம இப்ப ஒரு போர் நிகழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அந்த சவுண்ட் எஃபெக்டோட கேட்கும்போது எப்படி இருக்குமோ அது போன்று எல்லா இடத்துலயும் அலறல் சத்தம், யானைகளுடைய பிளிரல் சத்தங்கள் என்று எல்லா இடத்திலும் ஓசைகளாகவே இருக்கு. அப்படி ஒரு கோரமான போர் இந்திரஜித்துக்கும் இலக்கணக்கும் நடைபெறுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக அவன் போர் செய்து கொண்டே வந்து மேகத்துக்கு இடையே அவன் மறைந்து கொள்கிறான். பிரம்மாஸ்திரத்தை எழுதுகிறான் இந்திரஜித். இலக்கணன் இந்த பிரம்மாஸ்திரத்தை வணங்கி அதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறான். மேலும் தன்னிடம் இருக்கின்ற அஸ்திரத்தை எழுதும் போது சொல்கிறான், இதனால் மற்றும் பல யாரும் இறந்துவிடக் கூடாது, நான் வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் அப்படின்ற வணங்கி அதை எழுதுகிறான். இதனால் அவர்கள் விடுகின்ற இந்திரஜித்து விடுகின்ற பானங்களால் தடுக்க செய்கிறதே வழிய மற்றவர் மேல் அந்த பானம் தாக்கப்படவில்லை. எனவே தாக்கப்படாததால் அந்த பானம் திருப்பி மறுபடியும் இலக்கணனிடமே வந்து விடுகிறது. இவ்வாறாக இந்திரஜித்து விடுகின்ற எல்லா பானங்களையும் தடுத்து ஆட்கொள்கின்றான். இத பாக்குறான் இந்திரஜித்து. நாம நினைக்கிறா போல இவங்க சாதாரணமானவன் இல்லை. இலக்கணன் போர் நெறிகளை தந்திரமாக வைத்திருக்கிறான். நாம் விடுகின்ற அந்த பிரம்மாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பாசுரதாஸ்திரமாக இருந்தாலும் சரி, எந்த ஆயுதங்களும் அவனை ஒன்றும் செய்யவில்லை. எனவே அவன் சாதாரண மனிதன் அல்ல, தேவ ரூபத்தில் இருப்பவனே, தேவ மைந்தனை மனித ரூபத்தில் வந்திருக்கிறான் என்ற உண்மையை அறிந்து கொள்கிறான். இவனால் நமக்கு அழிவு நிச்சயம் என்பதையும் தெரிந்து கொண்டு வான மார்க்கத்தில் சென்று மேகத்தோடு மறைந்து கொள்கிறான். மறைந்து தாக்குகிறான். மறைந்து தாக்கும் பொழுது இங்கிருந்து ஒளி வருகிறது. எந்த ஒளி வருகிறது, எந்த இடத்தில் இருந்து அவன் தாக்குகிறான் என்று பார்க்க முடியவில்லை. பானங்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இப்ப வீடனன் சொல்றான், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இரவு வந்துரும். இரவுல அரக்கர்களுடைய பலம் அதிகமாகும், நம்மால் அவர்களை தடுக்க முடியாது. எனவே வெயில் சூரியன் இருக்கும் பொழுதே நாம் அவனை தாக்கிவிட வேண்டும். அவன் மறைந்து தாக்க ஆரம்பித்தால் நம் சேனைகள் எல்லாம் அழிந்துவிடும். எனவே விரைவாக அவனை தாக்குங்கள் என்று கூறுகிறான். இவனும் கணைகளை சரமாரியாக அப்படியே சரசரசரசமா போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சரமாரியாக அந்த மேகத்தை பார்த்து விடுகிறான். இலக்கணனுடைய பானங்கள் இந்திரஜித்தின் உடம்புகளை தைத்து 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 எல்லா இடங்களிலும் தைத்து குருதியாக வழிகிறதாம். அந்த குருதி மேகத்திற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறான் அல்லவா, அந்த மேகத்தின் மீது அந்த ரத்த துளிகள் விடுகிறது. அந்த மேகமே செந்நிறமாக காட்சியளிக்கிறதாம். இந்த செந்நிறமான அந்த மேகத்தை பார்த்தவுடன் தெரிந்து கொள்வது இங்கேதான் இந்திரஜித்து மறைந்து கொண்டிருக்கிறான். மேகத்துகள்கள் எவ்வாறு இருக்கும், வெண்மேகமாக இருக்கும், இல்லை என்றால் நீர்த்து விடைகளை தாங்கிய கரு மேகமாக இருக்கும். ஆனால் இந்திரஜித்து மறைந்து கொண்டிருக்கின்ற அந்த மேகமானது எவ்வாறு இருக்கிறது என்றால், இந்திரஜித்துவின் குருதி அதன் மேல் பட்டு தாங்கி தாங்கி சேர்ந்து செந்நிறமாக காட்சி அளித்ததாம். இந்த இடத்தை பார்த்து இந்த இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்றது இப்ப இலக்கணனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிந்த காரணத்தால் அந்த இடத்தை பார்த்து வேகமாக அம்பை எய்துகிறான். எய்து அந்த அம்பு இந்திரஜித்தின் மார்பிலும் கையிலும் காலிலும் உடலும் முகம் முழும் என்று எல்லா இடங்களிலும் தைத்து இந்திரஜித்துவின் கையானது 2ஆக துண்டிக்கப்பட்டு கீழே விழுகிறது. துண்டிக்கப்பட்டு கீழே விழுந்த கை வந்து விழுவதற்கு முன்பாக சத்தம், ஆரவாரம், இந்த சத்தம் கேட்கிறது. அந்த விழுந்த கையை பார்க்கிறார்கள் அரக்கர்கள். ஐயோ, நம்முடைய இளவரசனுடைய கை 2 துண்டாக வெட்டப்பட்டுள்ளதே என்று பார்த்து அவர்கள் அழுகிறார்கள். அந்த ஆக்ரோஷத்தோடு இவர்களுடன் மோதுகிறார்கள். அந்த மாத்திரத்திலேயே மீண்டும் அம்பு எழுதி இந்திரஜித்தினுடைய தலையானது அறுபட்டு கீழே விழுகிறது. கீழே தலை விழுவதற்கு முன்பாக அவனுடைய உடலானது ஒரு மலை எவ்வாறு பெயர்ந்து விழுமோ அது போன்று
வானத்திலிருந்து கீழே விழுந்து இடி போல வந்து விடுகிறதான். 4 பக்கங்களும் நில அதிர்வுகள் ஏற்படுத்துகிறது. அவன் உடல் பூமியில் விழுந்த மாத்திரத்தில் உடலோடு சேர்ந்து தலையும் உருண்டு வருகிறது. இதை பார்த்த மாத்திரத்தில் அவர்களுக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரி வருது அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே நமக்கு இந்திரஜித்து வதைப்படத்தை நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி. ஆனா அதற்கு முன்பாக இந்த நிகம்பலை யாகம் பிடித்து லக்ஷ்மணனோட சண்டை போட்டு மறைஞ்சி இருந்து இவங்களால நம்மள வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராவணன் கிட்ட ஓடுறான். அப்பா என்னால முடியல, இவங்க நீ நினைக்கிற போல சாதாரண மனிதர்கள் அல்ல, இவர்களை நாம் நீ ராமனை சாதாரணமாக எண்ணி விட்டாய், நீ அந்த சீதையை விட்டுரு, அவளால்தான் இவ்வளவும், நீ விட்டுடுப்பா, என்னால என்கிட்ட இருக்கிற எந்த அஸ்திரத்தாலும் அவர்களை நான் சாய்க்க முடியல, அந்த அஸ்திரங்களை ஒண்ணும் அவர்களை செய்யல, அதனால இனி போர் செய்ய முடியாது, அவர்களை விட்டு விடு, சீதையை விட்டு விடு அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ராவணன் சொல்றான், எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, உன்னை நம்பியா நான் இந்த பகையை செத்துக்கிட்டேன், உன்னை நம்பியா நான் இந்த முடிவு எடுத்தேன், உன்னை நம்பியே இல்லை, என்னுடைய தம்பிகள்லாம் இறந்தான் பத்தியா, அவனை நம்பிலாம இல்லை, யாரை நம்பியே நான் இந்த பகையை ஏற்படுத்தி கொள்ளல ராமன் கிட்ட, என்னை மட்டுமே நம்பி என் திறமையை மட்டுமே எண்ணி என்னுடைய ஆற்றலை மட்டுமே எண்ணிதான் நான் அவர்களோட பகை கொண்டேன். நீ வரட்டான் போ, சின்ன பையன், எனக்கு தெரியும், நீ வரும்பொழுதே எப்படி வந்த தெரியுமா, நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க, தொடங்கிய வேள்வி முற்று பெற்றிரா தொழில் நின் தோல் மேல் அடங்கிய அம்பே என்னை அறிவித்தது. நீ தொடங்கிய அந்த யாகம் முற்று பெறல அப்படின்றது நல்லா தெரியுது. நீ வந்த மாற்றத்துல உன் முதுகெல்லாம் உடம்பெல்லாம் அங்கங்க பட்ட அந்த அம்புல இருந்து வடிக்கின்ற அந்த ரத்தம் எனக்கு சொல்லுது, நீ யாகத்தையும் முற்று பெற செய்யவில்லை, அவர்களையும் நீ கொல்லவில்லை அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. அழிவியில் யாக்கை நடுங்கின போல சால தளர்ந்தனை கழலுமுன் கழலுலன் நன்ன படம் குறை அரபம் ஒத்தாய் உற்றது பகர்தி என்றான். எப்படி தெரியுமா, இந்த கருடன் வரான் அப்படின்னு வந்த உடனே, கழலுகன் அப்படின்னா கருடன், அந்த கருடன் வரான் அப்படின்னு உடனே இந்த பாம்பு எப்படி படம் எடுத்துக்கிற பாம்பு படத்தை சுருகி கொண்டு கிடுகிடுன்னு ஓடி போய் ஒளியும் பத்தியா, ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பொந்து கிடைக்காதா, ஏதாவது ஒரு மூளை கிடைக்காதான்னு போய் அப்படியே ஓரமா ஒளியும் பாரு, அந்த மாதிரி உன்னுடைய உடம்பு நடுங்கிக்கிட்டு பயந்து ஓடி இங்க வந்திருக்க. சரி நீ சின்ன பையன், பரவாயில்ல விடு, நான் பாத்துக்கிறேன் அவங்களை, உங்களையெல்லாம் நம்பி நான் ராமனோட போர் செய்து நான் வெற்றி பெறுவேன் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை, அதனால நீ எனக்கு எதுவும் சொல்லாத, நான் என்னுடைய இதை பார்த்துக் கொள்கிறேன். கேட்ட மாத்திரத்தில் இந்திரஜித்து வெற்றி, அப்பா கோபம் கொள்ளாத, நான் அவர்களுடைய உண்மையான நிலையை நான் உனக்கு சொல்றேன், ஆனா நானே போருக்கு செல்கிறேன் என்று நீ புறப்பட்டு விட்டாய், அதனால நான் மகன் இருக்கும் பொழுது நீ போருக்கு செல்வது நியாயம் அல்ல, அதனால் நீ இரு, நான் சொன்னதெல்லாம் மறந்துரு, நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கோ, அந்த வார்த்தைகள்லாம் நானே செல்கிறேன் மீண்டும் என்று மீண்டும் கிளம்புகிறான். என்னுடைய படைகள் அங்கிக்காது, எல்லாரும் வராங்க, வெற்றி திலகம் இட வராங்க, அரக்கியர்கள்லாம், அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் தானங்கள் கொடுக்கிறான், ஏன்னா அவனுக்கு தெரியும் போனா திருப்பி வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் தன்னிடம் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் தானம் கொடுக்கின்றான். இறப்பதற்கு முன்பாக ஒரு நல்ல செயலை செய்வதற்கு நாம் புறப்படுகிறோம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பொருட்களை பிறருக்கு தானம் செய்துவிட்டு சென்றால் நாம் செல்கின்ற காரியங்கள் நல்லபடியாக முடியும் என்பதாகும். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம உயிரோட இருக்க போறதுல போற இடத்துக்கு புண்ணியமா தெரிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால நம்ம கிட்ட இருக்கின்ற யாகங்கள் எல்லாம் செய்து ஓரளவுக்கு நாம் பலத்தை சேர்த்து கொண்டு போவோம். நம் கையில் இருக்கின்ற வில் மழு போன்ற ஆயுதங்கள் தான் பலமாக இல்லை, இந்த தான தர்மங்களாவது நம்மளை காக்கட்டும், அதற்காகவாது நாம் பலம் சேர்த்துக் கொள்வோம் என்றது தானங்கள் செய்து அந்த பலத்தையும் சேர்த்துக் கொள்கிறான். வீரத்திலகம் இடுகிறார்கள் அரக்கியர்கள், அதெல்லாம் ஒதுக்குறான். இந்த வீரத்திலகம்லாம் வேண்டாம், எனக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு, என்னுடைய போர்ல வெற்றியா தோல்வியா அப்படின்றது நான் தெரிஞ்சுதான் போறேன், அதனால எனக்கு இந்த வீரத்திலகம்லாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு அவர்கள்லாம் ஒதுக்கிட்டு புறப்படுகிறார். அங்கே எனக்காக என்னுடைய வீரர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள், போதும், இவனோட கூட படைகளும் கிளம்புகிறார்கள். வேண்டாம், நீங்க என்னோட வர வேண்டாம், நீங்க அப்பாவுக்கு துணையாக இருந்து அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், நான் அங்கிருக்கு, நான் ஒருவன் மட்டுமே போதும், நான் ஒருவன் மட்டுமே அவர்களை எதிர்த்து பொறுத்து வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவ்வாறு அவன் தெரிஞ்சுதான் போறான், இலக்கணனோட நம்மளால போரிட முடியாது, நம்மை விட ஆற்றல் பெற்றவன் இலக்கவன்
அப்படின்றதை தெரிந்து அங்கே போய் அவரோட போர் செய்கிறார். முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும் பெண்ணையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயரவர் என்றும் உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் அன்றால் என்னையே நோக்கி யான் இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன் வேற ராவணன் சொல்லிட்டான். அதனால நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணி ஆகணும், நம்மளுடைய முயற்சி நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரஜித்து கிளம்பி அங்க வானர்களோட போறான். வானர்களுக்கும் இவருக்கும் பெரும் சண்டை மீண்டும் நடக்கின்றது. நடந்து உச்சகட்டத்தில் போகும்போது மீண்டும் இவன் அந்த மேகக்கூட்டத்துக்கு நடுவே இடையில் போய் மறைந்து கொள்கிறான். வீடனன் சொல்கிறான், இவ்வாறாக நாம் நிதானமாக போரிட்டு கொண்டு இருந்தால் முடியாது. இந்திரஜித்து வருவதை பார்த்த வானரங்கள் ஆர்வரிக்கின்றன. தோத்துட்டு போனவன் திருப்பி வந்துட்டானா, வாடா 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 பாக்குறேன் இப்ப பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாடா வாடான்றப்பல அவங்க ஆர்வரித்து அழைக்கிறார்கள். வரான். 2 பேருக்கும் இடையில சண்டை மீண்டும் நடக்கிறது. அரக்கர்களுக்கு தன்னுடைய இளவரசன் மீண்டும் வந்து விட்டான், நம்மோடு சேர்ந்து போர் புரிவதற்கு வந்து விட்டான் என்ற உற்சாகத்துடன் அவர்களும் போர் புரிகிறார்கள். கடும் போர் மீண்டும் நடக்கிறது. தேவர்கள் அனைவரும் பார்க்கிறார்கள், இந்த போர் எப்பொழுது முற்று பெறும், யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கிறார்கள். வானத்தில் இருக்கின்ற இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்மார்களும் ஆவலாக பார்க்கிறார்கள். ஏன்னா இந்திரனே வென்றவன் இந்திரஜித், அதனால்தான் இந்திரஜித், இந்திரனே வெற்றி பெற்றவன் என்பதால இந்திரஜித் என்ற பெயரை தாங்கியவன். அவன் எப்பொழுது தோற்கப் போகிறான் என்பதை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களும் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரஜித்தை விட்டு அம்புகளை எல்லாம் இலக்கனுடைய அம்புகள் எல்லாம் ஒடிக்க செய்தது. ஆனால் இலக்கன் எய்திய அம்புகள் இந்திரஜித்தின் உடல்களில் போய் தைத்தது. இவன் எதிர்த்து அவன் இந்திரஜித்தை விடுகின்ற அம்புகளை தடுக்கும் முறையில் முதலில் நடத்தி கொண்டான். பின்பு இலக்கனுடைய அம்புகள் அனைத்துமே இந்திரஜித்தினுடைய உடல்களில் போய் தைத்து அவனுக்கு ரணத்தை ஏற்படுத்தியது. அனுமன் மேல் அம்புகளை எய்தான் இந்திரஜித். அந்த அனுமனுடைய உடம்பு எல்லா இடங்களிலும் அம்புகள் பட்டு பட்டு தைத்து 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 அனுமனுடைய உருவமே தெரியாத அளவுக்கு அம்பாலே துளைக்கப்பட்டவனாக இருந்தான் அனுமன் இந்திரஜித்தினுடைய அம்புகளால். இந்திரஜித்தின் உடலில் ஆணி போல் ஒவ்வொரு ஆணியாக தைத்துதான் இலக்கவனன் விட்ட அம்புகள் அனைத்துமே. தன் அம்பராத்துடைய இந்த அம்புகளை எடுத்து எய்வதற்கு முற்படுவதற்கு முன்பாகவே, இந்திரஜித்து முற்படுவதற்கு முன்பாகவே இலக்கவனுடைய அம்புகள் அவன் மேல் தாக்கிக் கொண்டே இருந்தது. தேர் இருக்கும் வரை இந்திரஜித்துவை நாம் வெல்ல முடியாது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டான் இலக்கவனன். எனவே அவனுடைய தேரை முதலில் நாம் சாய்க்க வேண்டும் என்று தேரை சாய்க்கின்றான். தேரை சாய்த்த மாத்திரத்தில் தானே ஒரு கையால் ஒரு பக்கம் சக்கரம் கழிந்து போயிடுச்சு. ஒரு பக்கம் சக்கரத்தை வச்சுக்கிட்டு கையால ஊந்த தள்ளி 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 அவன் என்ன செய்யறான், அப்பொழுதும் போரிடுகிறான். ஒரு வழியாக தனி மனிதனாக தேரை ஓற்றிக்கொண்டு அவன் செய்கின்ற இந்த போர் ஆற்றலை பார்த்து இவனை நாம எப்படிதான் சாய்க்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, எப்படியாவது இவனை நாம சாய்ச்சிடணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளேயே இவருடைய இலக்கனுடைய போர்களை கண்டு வானத்தில் இருக்கின்ற தேவர்கள் அவனோட தனியாளாக அவனை ஆக்கியாச்சு, அவன் தேரையும் சாய்ச்சாச்சு. இனி இந்திரஜித்தினுடைய மரணம் மிக விரைவில் நடக்கப் போகிறது என்ற உற்சாகத்தில் பூ மாறி அவர்கள் வாழ்த்துகிறார்களாம். வீரர் என்பார்க்கெல்லாம் முன்னிற்கும் வீரன் வீரன் போர் என்பார்கள் ஆகும் பெற்றி இப்பெற்றித்து ஆமே சூரர் என்று உரைக்கற்பால துஞ்சும் போது உணர்வின் சோரா வீரர் என்று அமரர் செப்பி சிந்தினர் தெய்வத்துக்கு போடக்கூடிய பூ போல இங்க என்ன பண்றாங்க, அந்த பூக்களை மாறி மாறி அவர்களை வாழ்த்துகிறார்கள். வானர்களையும் இங்க இருக்கின்ற இலக்கவனையும் வீரனையும் வாழ்த்துகிறார்கள். தாக்கிய அம்புகளை எல்லாம் பிடுங்கி எரிந்து இந்திரஜித்து அவனுடைய நிலை தடுமாறுகிறது. புரிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம தனி ஒருவனாக நம்மளுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது, இலக்கனுடைய ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா பலப்பட்டு கொண்டே வருகிறது. ஆனா ஆகையால் விரைவில் நமக்கு தோல்வி வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எப்படியாவது நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பாக்குறான். அப்ப வீடனன் சொல்றான், இவனை தப்பிக்க விடக்கூடாது, இவனை இதே சமயத்துல இப்பவே நம்ம தாக்கிடணும். இவனை தப்பிக்க விட்டோம் என்றால் இவன் இரவு வரை மறைந்து மறைந்து தாக்குவான். இரவு வந்து விட்டால் இவனை நாம் கொல்வது மிக மிக
அரிது. எனவே இப்பொழுதே தாக்க வேண்டும் அப்படின்னு இலக்கவனை வேகப்படுத்துறான், துரிதப்படுத்துறான் வீடனன். இப்பொழுதே என்னுடைய அம்புகள் அவனை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எடுத்து வீசுறான் இலக்கவன். அரக்கர்கள் மாய செயல் செய்ய முடியாமல் அவங்க எல்லாம் திணறி நிக்கிறாங்க. தேவர்கள் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி கொள்றாங்க. நாம் அனைவரும் இந்த அரக்கர்களுடைய சூழ்ச்சினால எத்தனை நாள் நம்ம அவர்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம். இப்ப நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கின்ற ஒரு நிலை ஏற்பட போகிறது என்பதை எண்ணி மகிழ்ந்து அவங்க எல்லாம் ஆரவரித்து ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த போரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரஜித்தை வெல்ல முடியாது என்று சிவன் அருள் வாங்கியிருக்கிறான் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேள்விப்பட்டு செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட இலக்கவனன் சொன்னான், வீடனன் கிட்ட இவனை தாக்குறது எப்படி இவனை அப்படின்றது வீடனை அவனுக்கு இலக்கவனுக்கு சொல்றான். அதனால நீ அம்பினால் அந்த தேரினை அச்சாணியை சிதைச்ச, அது கரெக்டு தான். அச்சாணி இல்லாத தேர் இப்ப ஓடாமல் கவிழ்ந்து நிக்குது. அதுல கட்டப்பட்ட குதிரைகளும் கவிழ்ந்து கிடக்கு, உடைந்த தேரு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவங்ககிட்ட இன்னும் என்ன இருக்கு? அம்புகளோட அவன் தனி ஒருவனாக நிக்கிறான். இப்ப இந்த காலகட்டத்துல அவன் என்ன பண்ணுவான்? மேகத்துக்கு இடையில மீண்டும் போய் அவன் என்ன பண்ணிப்பான்? மறைந்து கொள்வான் அப்படின்றதையும் எனக்கு எடுத்து சொல்றான். மேகத்துல மறைந்துகிட்டு அவன் திருப்பியும் போர் செய்கிறார்கள். போர் செய்யும் போது அந்த எங்கிருந்து அம்புகள் வருகிறதோ அந்த திசையை நோக்கி இலக்கவன் தன்னுடைய அம்புகளை எய்கிறான். மேகங்கள் தாண்டி இந்திரஜித்தின் உடல்களில் அந்த அம்புகள் பட்டு அவனுடைய குருதியால் அந்த மேகங்கள் ஏற்கனவே சொன்னதுதான் செந்நிறமாகிறது. செந்நிறமான காரணத்தினால் இங்குதான் அவன் மறைந்து கொண்டிருக்கிறான் என்ற அதே இடத்தில் குறிப்பார்த்து அம்புகளை மாறி மாறி எழுதி கொண்டே இருக்கிறான் இலக்கவனன். இறுதியாக அவனுடைய கை வெட்டப்பட்டு அவனுடைய தலையும் உருண்டு கீழே விடுகிறது. உருண்ட தலைய தூக்கி எடுத்துக்கிட்டு வரானா அங்கதன். ஏன்னா அந்த தலைக்கு தளபதியாக அவன் இருக்கிறான். கையில தூக்கிக்கிட்டு அங்கதன் நேரா ராமன் முன்னாடி கொண்டு போறான். ராமன் பாக்குறான், பார்த்து ஆற தழுவிக்கொள்கிறான் இலக்கவனன். தழுவிக்கொண்டு அவன் சொல்றான், நீ பெற்ற இந்த வெற்றி இருக்கு இல்லப்பா, இந்த வெற்றி ஒன்னால் நடந்தது அப்படி கிடையவே கிடையாது. சரி, வேற யாரால நடந்தது? அனுமனால நடந்ததோ, அதனால்தான் இந்த வெற்றி கிடைச்சதோ அப்படின்னு நீ நினைக்கிறியா? அனுமனாலையும் கிடையாது. சரி, நான் கொடுத்தனே ஒருவேளை அந்த வில் ஆற்றல் மிக்கது இல்லையா, அதனால நடந்தது நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுவும் இல்லை. இந்த வெற்றி யாரால் கிடைத்தது அப்படின்னு பார்த்தா விபீஷணனால் கிடைத்தது இந்த வெற்றி. ஒரு காலத்துல நம்ம சொன்னோம், விபீஷணனாலதான் நம்ம கெட்டோம், அதனாலதான் இங்க பாரு இது எல்லாமே போச்சு, மூர்ச்சையாகி இங்க எல்லாம் விழுந்து கிடக்குறோம், நம்ம இறந்து போயிட்டோம், இதுக்கு எல்லாம் காரணம் யார்? இந்த விபீஷணன் தான் அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்பொழுது கிடைத்திருக்கிற இந்த வெற்றி யார் காரணமானவர்கள் என்று கேட்டால் விபீஷணன். வீடனுடைய செயலால் மட்டுமே நமக்கு வெற்றி கிட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வீடனனை புகழ்ந்து இந்த படலத்தை முடித்திருக்கிறார்கள். இதுகாரும் என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாந்தா, மிக நன்றாக இருந்த சாந்தா, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். அம்மா சாந்தா அம்மா மிகச் சிறப்பான ஒரு உரையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சின்ன குழப்பம் ஒண்ணும் இல்ல, இந்த கருத்து கேட்கறது நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கேட்போம். இடையில பேசினா அந்த ரெக்கார்டிங்ல அது வந்துடும். அது வந்துட்டா எடிட் பண்றது சிரமம். இடையில இப்ப யாரோ பேசுனதுனால கொஞ்சம் இதாயிடுச்சு, குழப்பமாயிடுச்சு. அம்மா மிக சிறப்பாக உரையாற்றினார்கள். இதை போன்ற பல சகோதரர்கள் இங்கே வெளி இலக்கிய மேடைகளை உரையாற்றி இருக்கிறார்கள். உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. வெள்ளி இலக்கிய மேடை என்ற ஒரு தேரை நீங்கள் எல்லாம் சேர்ந்து படம் பிடித்து இழுக்கிறீர்கள். அதனால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அம்மா அவர்கள் அழகான இடங்களை எல்லாம் இங்கே சுட்டி காட்டினார்கள். இந்த நிகும்பலை யாகத்திற்கு முன்னால் ஒரு சில படலங்கள் உண்டு. அது அத்தனை சிறப்பு, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. இருந்தாலும் நான் சில செய்திகளை சொல்லிவிடுகிறேன். சீதை களம்கான் படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. இந்த பிரம்மாத்திர படலத்திலே அத்தனை பேரும் பிடிக்கப்பட்டு எல்லாம் கீழே மயங்கி கிடக்கிறார்கள் அல்லவா? அவர்களை இறந்து விட்டார்கள் என்று கூறி சீதையை அழைத்து கொண்டு போய்
அங்கே கொண்டு காமியுங்கள், அந்த படைக்களத்திலே அவள் பயம் கொள்வாள் என்று ராவணன் சொல்லுகிறான். அவளை அழைத்து போகிறார்கள். ஆனால் திரிசடை அங்கே சொல்லிக் கொடுக்கிறாள், இல்லை, அவர்கள் மயக்கமுற்றுதான் இருக்கிறார்கள், நீ ஒன்றும் பயப்படாது என்று சொல்லி விடுகிறாள். அது ஒரு படலம். மருத்துமலை படலம் என்பது அவர்கள் எல்லோரும் மயங்கி கிடக்கிற போது அவர்கள் சாகவில்லை, மயங்கிதான் கிடக்கிறார்கள். சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வா என்று சாம்பவன் அறிவுரை சொல்கிறான் அனுமனுக்கு. அனுமன் போய் அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வருகிறான். அனைவரும் உயிர் பெற்று எழுகிறார்கள். பிறகு அந்த சஞ்சீவி மலையை இருந்த இடத்திலே கொண்டு வைத்து விடுகிறான். இதுதான் இந்த மலை படலம். மருந்து மலை படலம், அதை மருத்து மலை படலம் என்று சொல்வார்கள். மாயா சீதை படலம் என்று ஒரு படலம். மாயா சீதை என்பது சீதை போன்ற ஒரு மாயத்தை உருவாக்கி அவளை கொன்று விடுவது போல் செய்கிறான் இந்திரசித்து. யார் முன்னாள் என்று கேட்டால் அனுமன் முன்னாள். அனுமன் மயங்கி விழுகிறான். எத்தனையோ அறிவுரை சொல்லி பார்க்கிறான், உனக்கு பழி வந்து சேரும், நீ அத்தனை வேதங்களையும் அறிந்தவன் என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறான். இந்திரசித்து கேட்கவில்லை. அது என்ன என்றால், அவன் காது கேட்கும்படியாக இன்னொரு செய்தியும் சொல்கிறான். சீதையை நான் கொன்றுவிட்டு இங்கிருந்து அயோத்திக்கு சென்று அங்கு உள்ளவர்கள் அத்தனை பேரையும், ராமனுடைய தம்பிமார் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு, தாய்மார்களையும் கொன்றுவிட்டு மிதிலைக்கு சென்று சீதையினுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் கொல்லுவேன் என்று சொல்கிறான். இங்கே மாயா சீதையை கொன்றதை பார்த்து விட்டு அனுமன் இங்கே வந்து சொல்கிறான், எல்லோரும் பயம் வருகிறது இவர்களுக்கு, ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லி சீதை மறைந்து விட்டாளா என்று திகைப்படைகிறார்கள். அங்கே திடீரென்று ஒரு யோசனை தோன்றுகிறது வீடனனுக்கு. இது ஒரு மாயச் செயலாக இருக்கும் என்று சந்தேகம் கொண்டு, நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், நான் சென்று பார்த்து வருகிறேன் என்று ஒரு வண்டு உருவம் எடுத்து அசோகவனத்துக்கு செல்கிறான். அங்கே சீதை இருக்கிறாள். இதெல்லாம் இவன் செய்கிற வேலை மாயச் செயல், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று அறிவுரை சொல்கிறான். ஐயா, யாரா மைக்க தயவு செய்து மியூட் பண்ணுங்க. யாரு பேசுறாங்க? சாம்சங், கொஞ்சம் கவனமா பாத்துங்க ஐயா. இதற்கு முன்னால் நடந்த சில செய்திகள், அதை பற்றி நான் சொன்னேன். இதிலே இந்த பகுதியிலே சில நல்ல அருமையான வார்த்தைகளை கம்பர் சொல்லுவார். துயரடைந்து என்ற ஒரு வார்த்தையை அதற்கு பதிலாக எளிமையாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் கம்பர். துயர்ந்து, துயர்ந்து, சுருக்கமாக துயர்ந்து என்றால் துயரடைந்து என்று பொருள். அதே போல ஒரு இலக்கண குறிப்பு, அம்மே என்று சொல்வதற்கு பதிலாக அமே என்பார். அது இடைக்குறை என்று சொல்கிறார்கள், அமே. அதே போல இந்த அம்மா அவர்கள் நிகும்பலை என்பதற்கு சரியான பொருள் எல்லாம் சொன்னார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு குகையில இருக்கக்கூடிய ஒரு காளி நிகும்பலை என்று அழைப்பது வழக்கம் என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னொரு சொல்கிறார், அது ஒரு அரச மரம், அதன் அடியில் இருந்து யாகம் செய்வது நிகும்பலை என்று அதற்கு பெயர் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி மிக அருமையான பகுதிகளை எல்லாம் எடுத்து கையாண்டிருக்கிறார்கள். இதுல ஒரு சிறப்பான சில பாடல்கள் என்று சொன்னால், இந்திரசித்து தன்னுடைய தந்தையிடம் சொல்கிறான், அவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை என்று நான் பயப்பட்டு நான் இதை உன்னிடம் சொல்லவில்லை, அச்சப்படவில்லை, ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை. நான் இப்பொழுது ஒருடம் சொல்வது, நான் பயந்து போய் நான் இதை சொல்லல. ஆசைதான் அச்சீதை பால் விடுதியாயின், அந்த சீதை மேல் உள்ள ஆசையை நீ விட்டு விட்டாய் என்று சொன்னால் அனைவர் சீற்றம் தீர்வர். அவங்க எல்லாத்துக்கும் கோபம் போயிடும், போதலும் புரிவர். இங்கிருந்து போனாலும் போயிடுவாங்க, அவங்க போற நிறுத்திட்டு போனாலும் போயிடுவாங்க. செய்த தீமையும் பொறுப்பர். சரி, நீ தூக்கிட்டு வந்துட்டா சரி, பரவாயில்லடா, விட்டுடா, இதோட இந்த பிரச்சனையை விட்டுன்னு சொல்லி பொறுத்தாலும் பொறுப்பார்கள். உண்மையில் காதலால் உரைத்தேன் என்றான். நான் பயந்து சொல்லல, உண்மையில் உள்ள பாசத்தால் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொல்வான் இந்திரசித்து. இப்பொழுது ராவணன் அவனிடம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பாடலை சார்ந்த அம்மையார் இங்கே சொன்னார்கள். முன்னையோர் இறந்தாரெல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும், இதுக்கு முன்னாடி போர் புரிஞ்சு செத்து போனாங்களே கும்பகர்ணன் எல்லாரும், அவங்களாம் நிச்சயமா வெற்றி பெறுவாங்கன்னு நான் நினைச்சு அனுப்பல அவங்கள. முன்னையோர் இறந்தாரெல்லாம் இப்பகை முடிப்பர் என்றும், பின்னையோர் நின்றுவோர் எல்லாம் வென்றனர் பெயர்வர் என்றும். இப்ப இனிமே போறவங்க வந்து ஜெயிச்சு வந்துருவாங்கன்னு கூட நான் நினைக்கல, அப்படியும் நான் அனுப்பல. இப்ப இந்திரசித்தை அனுப்ப போறேன், அவன் ஜெயிச்சுட்டு வருவான்னு நினைச்சா நான் அனுப்புறேன் உன்னே இல்ல. உன்னை அப்படி அனுப்பவில்லை, நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் என்றால் அப்படி நான் அனுப்பல. நீ வந்து ஜெயிச்சுட்டு வந்துருவேன் அனுப்பல. என்னையே நோக்கி நான் நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய இதே ராவணன் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், நாசம் வந்து உற்ற போதும் நல்லது ஒரு பகையை பெற்றேன். இந்த இடத்தில்தான் ராவணன் என்னை கவர்கிறான். அதே போல
என்னதான் போர் நடந்தாலும் சரி, நான் தோற்று விட்டாலும் சரி, ராமன் புகழ் இந்த உலகத்திலே நிலை பெற்று இருக்கிற வரையில் என்னுடைய புகழும் நிலை பெற்றிருக்கும் என்று சொல்கிறார். வென்றிலன் என்ற போதும் வேதம் உள்ளளவும் யானும் நின்றுளன் அன்றோ மற்ற ராமன் பேர் நிற்குமாயின். ராமன் பெயர் எவ்வளவு அளவுக்கு இந்த உலகத்திலே அவனுடைய புகழ் நிற்குமோ அந்த அளவுக்கு என்னை பற்றியும் மக்கள் பேசுவார்கள். அது உண்மைதானே என்று பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? பொன்றுதல் ஒரு காலத்தும் தவறுமோ? யாராவது சாகிறத நிப்பாட்ட முடியுமா? யார்? எல்லாரும் சாகதான் போறாங்க. பொன்றுதல் ஒரு காலத்தும் தவிருமோ? பொதுமைத்து அன்றோ? இது பொதுதானே. இறப்பு என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று. இன்று உளார் நாளை மாழ்வார். புகழுக்கு இறுதி உண்டோ? ஆனால் புகழுக்கு இறுதியே கிடையாது என்பது எனக்கு ஒரு குறளை நினைவுபடுத்தியது. ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல்லை என்று குறள் நினைவுக்கு வந்தது. அதே போல தம்பி உடையான் பகை அஞ்சான் என்கிற ஒரு வார்த்தை பழமொழியை இதிலே கம்பர் இந்த பகுதியிலே பயன்படுத்தி இருப்பார். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, அந்த நாகபாச படலத்திலே கெடுத்தனை வீடனா அணி, அது பாடலை அம்மையார் சாந்தா அம்மா அவர்கள் வெகு அழகாக இங்கே சொன்னார். முதலிலே தெய்வம் இருக்கிறது, ஒன்றும் பயப்படாதே, அனுமன் இருக்கிறான் என்றெல்லாம் சொன்ன ராமன் இதிலே வெற்றி பெற்ற பிறகு சொல்கிறான், இந்திரசித்து மாண்ட பிறகு ஆடவர் திலக நின்னால் அன்று. லக்குவனா உன்னால சாவலடா, இகழ் அனுமன் என்னும் சேடலான் அன்று, சேடனால் அன்று. ஒரு பண்பில் சிறந்த அந்த அனுமனால் அல்ல, வேறு ஒரு தெய்வத்தின் சிறப்பும் அன்று. அனுப்பும் போது யாரெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் மறுத்து சொல்றான் இப்ப ராமன். தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வென்றி இது, வீடனால் தான் இந்த வெற்றி கிடைத்தது. இப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தான் அடைக்கலம் கொடுத்த வீடனனையே ஒரு தடவை கோபித்து விட்டான் அல்லவா, கெடுத்தனை வீடனா நீ என்று அவனை சமாதானப்படுத்துவதற்காக அது உயர்ந்த பண்பிலே நிற்கிறான் ராமன். அருமையாக இங்கே சொல்கிறான், வீடனன் தந்த வென்றி இது என்று அந்த வெற்றியை வீடனனுக்கு சமர்ப்பிக்கிறான் என்று சொல்லி இன்றைய நிகழ்ச்சியிலே மிக அருமையாக இரு பேச்சாளர்களும் உரையாற்றினார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா கேஜிஆர் அவர்கள் தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்வார். தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசிய பானுமதி அம்மையார் அவர்களுக்கும், சாந்தா அம்மையார் அவர்களுக்கும், இடையிடையே அந்த கதையை மிக சுருக்கமாக சொல்லி மிக அருமையாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற நல்ல தீபன் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 18வது படலம் நினைக்கிறேன் அந்த நாகப்பாச படலம். அதிலிருந்து 26, 27 படலங்கள் வரை கிட்டத்தட்ட ஒரு 9 படலத்தை இன்றைக்கு நாம் பார்த்து விட்டோம். நாகபாச படலத்தை பானுமதி அம்மையார் அவர்களும், நிகும்பலை யாக படலத்தை, அதை நிகும்பலை படலம் கூட சொல்றாங்க, நிகும்பலை யாக படலத்தை, இந்திரஜித் வதை படலத்தை சாந்தா அம்மையார் அவர்களும் மிக அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நாகபாச படலத்தில் நாகப்பாசத்தாலே கட்டி விடுகிறான், கழுகு வந்து அந்த நாகத்தை விடுவித்து விடுகிறது என்பதை மிக அழகாக அம்மையார் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். 11 பாடல்கள், மிக சிறந்த பாடல்கள், அதிலே திருமாலை பற்றி மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் பானுமதி அம்மையார் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அந்த படலத்துல ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சமான வரி இருக்கு. இந்த கழுகு பாம்பை விடுவித்த பிறகு எந்த கைமாறும் அது கருதவில்லை, எதையும் அது வாங்கவில்லை. அதற்கு கம்பன் ஒரு பொதுவாக அடிக்கடி அவன் தத்துவத்தை சொல்வான் அல்லவா, வாழ்க்கையின் தத்துவத்தை ஒவ்வொரு பாடலையும் வைக்கிற மாதிரி இங்கேயும் வைத்திருப்பான். பேரியலாளர்கள், மிக பெருந்தன்மை மிக்கவர்கள் செய்த ஊதியம் பிடித்தம் என்னார், செய்த காரியத்துக்கு ஊதியம் வேண்டும், நன்றி வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை வைத்திருப்பான். அடுத்த ஒரு வரியிலே சொல்லுவான், மழைக்கு என்ன கைமாறு செய்ய முடியும்? சாதாரணமாக என்ன சொல்வோம், கைமாறு கருதாமல் பெய்கின்ற மழை என்றுதான் ஒரு வழக்கு உண்டு. ஆனால் கம்பன் சொல்லுகிறான், மழைக்கு என்ன கைமாறு செய்ய முடியும், அது மாதிரி இந்த கழுகுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் என்று அந்த ஓமையை கொஞ்சம் மாற்றி அங்கே கொடுத்திருப்பது மிக நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரித்தான் நம்முடைய பிரம்மாத்திர படலத்திலே பேசுகின்ற பொழுது தீபன் கூட சொன்னார், அந்த இடத்திலே ஒரு அழகான ஒரு சிலடையை வைத்திருப்பான் கம்பன். அது அவர் அந்த பாட்டை சொன்னார். அவர் இலக்குவன் என்ற பெயர் எய்வது என்ன, இலக்கு வன் கனை சொல்லுவான். இலக்கு
வன் கணைக்கு ஆக்குவேன். இலக்குவன் என்பதை அப்படி ரெண்டா பிரிச்சிருவான். இலக்கு அன்மியூட் பண்ணுங்க. மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு சார். ரைட். இப்பதானே மியூட் ஆச்சு. ஓகே. அதாவது இலக்குவன் என்ற பெயர் எய்வது என்ன? இலக்கு வன் கணைக்கு ஆக்குவேன் என்று சொல்ற பொழுது அந்த இலக்குவன் அப்படியே உடைச்சிடுறோம். இலக்கு வன் என்று உடைத்து ஒரு அழகான சிலடையை அந்த இடத்திலே கம்பன் வைத்திருப்பான். தனிப்பாடல் திரட்டெல்லாம் இது மாதிரி பாட்டெல்லாம் நிறைய இருக்கு. உள்ளங்கை தேனானேன், உள்ளங்கையில் இருக்கிற தேன் மாதிரி இருந்தேன் இப்ப கல்யாணம் ஆன போது. ஓர் மதலை பூத்ததற்பின் உள்ளம் கைத்தேன் நான் உனக்குன்னா. உள்ளங்கை தேனை அப்படி உள்ளம் கைத்தேன் அப்படின்னு உடைச்சா மாதிரி இலக்குவன் என்பதை இலக்கு வன் கணக்கி என்று மிக அழகான ஒரு சிலடையை கம்பன் அந்த இடத்திலே வைத்திருப்பான். அதே மாதிரி அம்மையார் அவர்கள் நிகும்பலை படலத்திலே எல்லாம் மிக சிறப்பாக இங்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது வீடனுடைய வெற்றி தான். அது சமாதானப்படுத்துவதற்காக சொன்னாலும் சரி, சமாதானம் படுத்தாதற்காக சொன்னாலும் சரி, அந்த வெற்றி என்பதே வீடனுடைய வெற்றி தான். நிகும்பலை யாதம் இந்திரஜித் செய்வான் என்று யாருக்கு தெரியும்? தெரியாது. வீடனம் சொல்லித்தான் தெரியும். தேர் வில் இரண்டுமே சிவபெருமான் கொடுத்தது. இரண்டையும் அழித்தால்தான் இந்திரஜித்தை வெல்ல முடியும் என்று யாருக்கு தெரியும்? வீடனனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் இரவு நேரமானால் இந்திரஜித்தை அழிக்கவே முடியாது. பகல் நேரத்திலே தான் அழிக்க முடியும் என்ற செய்தி யாருக்கு தெரியும்? வீடனனுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த 3 செய்திகளை சொல்லித்தான் அவன் இந்திரஜித்தை அழித்திருக்கிறான். வீடனன் இல்லை என்று சொன்னால் இந்திரஜித்தை அழித்திருக்கவே முடியாது என்பதை நம்மால் ஒப்புக்கொள்ள முடியும். அதனால்தான் சொன்னான், ஆடவர் திலக நின்னால் அன்று நிகழனுமான் சேடனால் அன்று ஒரு தெய்வத்தால் அன்று வீடனால் தான் நடந்தது என்பதை அங்கே குறிப்பு எடுத்து காட்டியிருக்கின்றார் அந்த பாட்டு. அந்த படலத்துல ஒரு அழகான ஊமை சொல்லுவான் கம்பன். எற்றிய காலக்காற்றால் ஊழிக்காற்று. மேகநாதன் அல்லவா, இந்திரஜித் அல்லவா, அவன் பிறக்கும் பொழுதே இடி ஓசையோடு பிறந்தவன் அல்லவா, அதை கொண்டு வந்து இங்க நிறுத்துறான் பாருங்க. எற்றிய காலக்காற்றால், இந்த ஊழிக்காற்றால் மின்னல் இடியுடன் சுற்றிய பெயல் விழுந்ததென்ன? பெயல்னா மேகம்னு அர்த்தம். மின்னலோடும் இடியோடும் மேகம் கீழே விழுந்த மாதிரி மேகநாதன் கீழே விழுந்தான் என்று இந்த பெயருக்கு ஏற்றார் மாதிரி ஒரு அழகான ஊமையை அந்த இடத்திலே கம்பன் வைத்திருப்பான். இப்படிப்பட்ட படலங்களை எல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் எடுத்து பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு வெள்ளி இலக்கிய வேலை சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும், மிகச்சிறப்பாக உரையாற்றிய அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், இள சாந்தா அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே கருத்துரை சுருக்கமாகவும் அருமையாகவும் உரைத்த ஐயா KG ராஜேந்திரபாபு அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அத்தனை சான்றோர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம்.